நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமா அங்கிள் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. பாஸ்டர் இதுக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னு யோசிப்பீங்க. ஆஃப் கோர்ஸ் சின்ன காரியங்கள்ல கூட வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ முதலாவது நான் எங்க ஆரம்பிக்க விரும்புறேன்னு சொன்னா, ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் த பவர் சோர்ஸ். இப்போ ஒவ்வொரு மிக்சருக்கும் பின்னால வந்து வி ஹேவ் அ பவர் கார்டு. அங்கிருந்து நம்ம வந்து ஒரு செட்டப்பை வந்து நம்ம கவனம் செலுத்த ஆரம்பிக்கும். ஸோ பவர் சோர்ஸ் நம்ம கேபிள் மஸ்ட் பி அ ஸ்ட்ராங் கேபிள். நல்ல குவாலிட்டியான கேபிள் இருக்கணும். அதை வந்து சரியான ப்ளக்ஸில் வந்து நம்ம வந்து நல்லா ஸ்ட்ராங்காக டைட்டாக நம்ம சொருகி இருக்கணும். அதில் வந்து எந்த ஷேக்கிங்கோ லூஸ் கனெக்ஷன்ஸோ இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருக்குமானா இட் இஸ் கோயிங் டு கிவ் பிக் ட்ரபிள் இந்த சவுண்ட் ஏரியா. அதில் வந்து இன்னொரு முக்கியமான காரியம் வந்து கிரவுண்டிங், ப்ராப்பர் கிரவுண்டிங் இருக்கணும். அந்த கிரவுண்டிங் வந்து அதிகமான இந்த நாய்ஸை வந்து எலிமினேட் பண்ணும். இன்னொன்று இட் வில் ஆல்சோ கீப் யுவர் எக்யூப்மெண்ட் சேஃப். இப்போ கிரவுண்டிங் சொன்னால் நம்ம ஊரில் ஏர்த்துன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு காப்பர் பைப்பை வந்து சில ஃபீட் வந்து இறக்கி அதை பண்ணுக்குள்ளே புதைச்சிட்டு அதில் உப்பெல்லாம் போட்டு கறியெல்லாம் போட்டு அதை வந்து வெட்டாக வச்சுக்கிடுவாங்க. அது வந்து தண்ணி அடிக்கடி ஊற்றுவாங்க. அந்த வெட்டாக இருக்கும் போது இதனுடைய அந்த பவர் வந்து என்ன ஆகும்னா க்ளீனாக இருக்கும். அந்த எர்த் வந்து கிரவுண்டடாக இருக்கணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய சர்ச்சஸில் இதை கவனிக்க மாட்டாங்க. சில பேர் வந்து தே ஹேவ் ஆக்சுவலி கான் இன்டு வெரி பிக் ஆக்சிடென்ட்ஸ் பிகாஸ் ப்ராப்பர் கிரவுண்டிங் இருக்காது. மிக்சரில் கை வச்ச உடனே, மைக்ஸில் கை வச்ச உடனே ஷாக் அடித்த அனுபவங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. அண்ட் இட் ஹஸ் ரியலி ஹர்ட் அ லாட் ஆஃப் பீப்புள். அது வந்து ஃபிசிக்கலாகவே அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கு. சில பேர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸ்க்கெலாம் போயிருக்காங்க. ஸோ இது வந்து விளையாட்டு கிடையாது. இது ரொம்ப 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 கவனம் செலுத்த வேண்டிய விஷயம். எனக்கு தெரிஞ்சே ஒரு பர்டிகுலர் சர்ச்சில் வந்து ஒரு பாஸ்டருடைய பையன் வந்து சரியான ஏர்த்திங் இல்லாமல் யாரும் இல்லாத நேரம் காலையில் போயிட்டு அந்த பையன் வந்து மிக்சரை செட்டப் பண்ணி அவன் வந்து ஆன் பண்ணி மைக் செக் பண்ணும்போது அப்படியே ஷாக் அடித்து அப்படியே இறந்தே போயிட்டான். பீப்புள் டிடன்ட் ஈவன் ரியலைஸ். யாருமே இல்லை அங்கே. இறந்து போனது கூட யாருக்கும் தெரியல. ரொம்ப நேரம் கழிச்சு பையன் வீட்டுக்கு வரலன்னு சொல்லி போய் பார்த்தா அவன் அந்த மைக்கை பிடிச்சிட்டே அப்படியே அவன் அந்த ஃபுல் பவர் வந்து லீக் ஆகி அவன் இறந்து போன காட்சியை வந்து பார்த்ததான் எனக்கு சொன்னாங்க. அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு கேட்குறது. ஸோ இட்ஸ் நாட் அ ஸ்மால் இஷ்யூ. இது ரொம்ப சீரியஸான இஷ்யூ. பவரில் வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. யூ ஷுட் கிவ் ப்ராப்பர் எர்த்திங் அண்ட் கிரவுண்டிங். அதை மனசில் வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறமா சரியான வோல்டேஜ் இருக்கா நீங்கள் பார்க்கணும். இப்போ நம்ம இந்தியாவில் வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. முன்னாடி எங்கள் சர்ச்சில் வி ஹேட் அ பிக் ப்ராப்ளம் வித் வோல்டேஜ். அதனால சரியான ஸ்டெபிளைசர்ஸ், வோல்டேஜ் ஸ்டெபிளைசர்ஸ், அப் ஸ்டெபிளைசர், டவுன் ஸ்டெபிளைசர்னு இருக்கும். ஸோ அதை வந்து இப்போலாம் டிஜிட்டலாகவே ஸ்டெபிளைசர்ஸ் வருது. ஸோ அதை வந்து பவரை வந்து இப்போ நம்மளுக்கு ரெகுலராக மிக்சர்ஸ் வந்து இந்தியன் செட்டப்க்கு வந்து சம்வேர் அரவுண்ட் 220 to 240 வோல்ட் அப்படின்னு பின்னாடி வச்சுருப்பாங்க கனெக்ஷன்ஸ். ஸோ அந்த ரேஞ்சில் வந்து கரெக்டான பவர் வந்து உங்களுடைய மிக்சர்ஸ்க்கு, உங்களுடைய ஆம்ப்ளிஃபயர்ஸ்க்கு, உங்கள் ஸ்பீக்கர்ஸ்க்கு வந்து போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இட் வில் கிவ் யூ தி ஆப்டிமம் சவுண்ட் குவாலிட்டி. அது மாத்திரம் இல்லை, உங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நல்லா வேலை செய்கிறதுக்கும் அது ரொம்ப நாள் உழைக்கிறதுக்கும் அது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு ஆற்றுது. அந்த பவர் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் கவனம் செலுத்தணும். சரிங்களா? ஸோ நம்ம முதலாவது பவர் கவனித்தோம். பவருக்கு அடுத்தது வந்து மிக்சரில் வந்து நம்ம வந்து நிறைய பேர் என்ன சைஸ் மிக்சர் வாங்குறோன்றது ரொம்ப கவனம் செலுத்துகிறோம். மிக்சருக்கு வந்து பல லட்சங்களை கூட செலவு பண்ணுறாங்க. நிறைய பேர் ஆயிரங்கள் செலவு பண்ணுறாங்க. பட் எதில் வந்து ரொம்ப சீப்பாக போயிடுவாங்கன்னா கேபிள்ஸை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப சீப்பாக வாங்குவாங்க. ஒரு மீட்ரு வந்து எனக்கு ஒரு இடத்துல 6 ரூபாய் கிடைச்சிது, 3 ரூபாய் கொடுக்குறாங்க, ரொம்ப கம்மி விலையில் கேபிள் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு கலரை பார்த்து மல்டி கலரில் கேபிள் கிடைச்சதுன்னு சொல்லி அவங்க ரொம்ப சீப்பாக என்ன பண்ணுவோன்னா கேபிள்ஸில் வந்து அவங்க ரொம்ப பட்ஜெட் பார்ப்பாங்க. ஐ டெல் யூ, இந்த என்னதான் நீங்கள் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி மிக்சர் வச்சு நல்ல ஸ்பீக்கர்ஸ் வச்சா கூட உங்கள் கேபிள்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியாக இல்லைன்னு சொன்னால் உங்கள் கீபோர்ட்லேருந்து இந்த மிக்சருக்குள்ளே போகிற அந்த பாத் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாத் ப்ளஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற என்ன வேர்ல்ட் கிளாஸ் மைக்காக இருக்கலாம், அந்த மைக்லேருந்து அந்த கேபிள் மூலமாக அந்த சிக்னல் வந்து மிக்சருக்குள்ளே போகும்போது நீங்கள் கேபிள்ஸில் வந்து நீங்கள் சீப்பாக நீங்கள் பண்ணீங்கன்னா யூ ஆர் காம்ப்ரமைசிங் ஆன் குவாலிட்டி. அதை மறந்துடாதீங்க. நான் வந்து ஸ்டுடியோ கிரேடு நீங்கள் கேபிள்ஸ் வாங்கணும்னு நான் சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1 மீட்டர் கேபிள் வந்து நம்ம இந்தியன் மணியில் வந்து 500 rupees, 1000 rupeesக்குலாம் வந்து 1 மீட்டர் கேபிள் விற்கிறாங்க. அது வந்து பயங்கர ஹை கிரேடு, ஹை ஷீல்டிங்கோடு இருக்கும்.
நிறைய ஃப்ரீக்வன்சியை வந்து அது ஹம் அந்த நாய்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு கோல்டு ஸ்டாண்டர்டுக்கு போக வேண்டியதில்லை. அட்லீஸ்ட் ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு கேபிளை வந்து நல்ல ஷீல்டிங்கோட இருக்கிற காப்பர் ஷீல்டிங்கோட இருக்கிற நல்ல கேபிளை வந்து நீங்கள் வாங்குறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், அதனால் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் வந்து இந்த கேபிள் மாத்திரம் இல்லை, இந்த கனெக்டர்ஸ் நம்ம சொல்லுவோம். இந்த கனெக்டர்ஸ் இது வந்து இந்த ஜாக் கனெக்டர்ஸ், XLR கனெக்டர்ஸ், இதுதான் வந்து என்ன பண்ணுதுன்னா பார்க்க பின் சின்னதாக இருந்தாலும் என்ன அழகான எக்யூப்மெண்ட், அந்த எக்யூப்மெண்ட்ல இருந்து இந்த மிக்சர் வந்து என்ன அழகான பியூட்டிஃபுல் மிக்சராக இருந்தாலும் அதை கனெக்ட் பண்ணுற அந்த கனெக்டர்ஸ் வந்து அது குவாலிட்டி ரொம்ப சீப்பாக இருந்துச்சுன்னா சவுண்ட் குவாலிட்டியும் அப்படி தான் இருக்கும். ஸோ யூ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் தட். இப்போ நாங்கள் வந்து ஏர்லியர் வந்து வி வேர் யூஸிங் MX. இந்தியாவில் வந்து MXன்ற பிராண்ட் வந்து ரொம்ப சீப்பர் அஃபோர்டபுள் பிராண்டுன்னு சொல்லலாம். ஓகே, யூ கேன் யூஸ் தட். உங்களுக்கு அதுதான் அஃபோர்ட் பண்ண முடியும்னா யூஸ் பண்ணுங்க. பட் இஃப் யூ கேன் கோ அ லிட்டில் ஹையர், நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் சூஸ் பிராண்ட்ஸ் லைக் Amphenol. Amphenolன்றது கொஞ்சம் சீப்பராக இருக்கும். ஐ மீன் வென் கம்பேர்ட் டு அதர் பிராண்ட்ஸ். Amphenol வந்து இட் கேன் காஸ்ட் சம்வேர் அரௌண்ட் 100 rupees 150 rupees பெர் XLR ஜாக்ஸ், XLR கனெக்டர்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த நீங்கள் அதுக்கு போகலாம். வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட் வந்து என்னென்னா நியூட்ரிக் இஸ் கோல்டு ஸ்டாண்டர்ட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே நாங்கள் இப்போ பொதுவாக இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி ஆல்மோஸ்ட் எல்லாமே நியூட்ரிக்கில் நாங்கள் கொண்டு வந்துட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த கனெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது வந்து லேஸில் நீங்கள் ஷேக் பண்ணால் கூட ஒரு நாய்ஸ் கூட வராது. அந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும். அப்போது நாய்ஸை வந்து எல்லா இடத்துலேருந்து எலிமினேட் பண்ணிடலாம். பொதுவாகவே நம்ம அதை எலிமினேட் பண்ணிட்டு போகலாம். ஸோ கேபிளிங்கு, இந்த கனெக்டர்ஸ், இதுல எல்லாம் நீங்க வந்து நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் சின்ன காரியம். பட் ஆக்சுவலி இட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். ஓகே, ஆஸ் யூ க்ரோ இன் டு திஸ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ அப்போ நம்ம வந்து பவர் பார்த்தோம், அப்புறமா கேபிள்ஸ் முக்கியம்னு சொன்னேன். அதுக்கப்புறமா வந்து வி டாக்ட் அபவுட் கனெக்டர்ஸும் நல்ல கனெக்டர்ஸ் சூஸ் பண்ணணும். சால்ட்ரிங் வந்து பக்காவாக இருக்கணும். அதில் வந்து நீங்கள் வந்து எர்த்திங் வந்து கரெக்டாக, கிரவுண்டிங் வந்து கரெக்டாக நீங்கள் சால்டர் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நீங்கள் கவனிக்கணும். இந்த மாதிரி கேபிள் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் ஒரு ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் அப்படியே அவுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ உதாரணமாக அப்படி போட்டு டப்புன்னு தரையில் போட்டுருவாங்க. அதில் வந்து மண் இருக்கும், ஒரு தூசி இருக்கும், அதை துடைக்க கூட மாட்டாங்க, மெயின்டைனே பண்ண மாட்டாங்க. அந்த புழுதி தூசியோடு என்ன பண்ணுவாங்கன்னா தரையில் அப்படியே போட்டு திருப்பி இன்னொரு முறை என்ன பண்ணுவாங்கன்னா பட்டுன்னு எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், லெஃப்ட் அண்ட் ரைட் கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கேன் தெரியல எனக்கு. பட் ஜஸ்ட் ஹேவ் அ லுக். எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போது தெரியல, லெஃப்ட் ரைட் கனெக்ட் பண்ணலாம், கரெக்டாக கனெக்ட் பண்ணி. ஸோ திஸ் இஸ் ஹவு அந்த கேபிள்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக கனெக்ட் பண்ணணும். இப்போ கீழே போட்டுட்டு நீங்கள் எடுத்து திருப்பி கீபோர்டில் சொருகும் போது நீங்கள் வந்து ஒரு சின்ன துணி எடுத்து தொடச்சிடணும். அதை நீங்கள் சுத்தமாக வச்சிடணும். கேபிள்ஸ் வந்து சுத்தமாக இருக்கும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேபிளே அவ்வளோ அழுக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் மெயின்டெனன்ஸ் சரியாக பண்ணலைன்னு சொன்னால் அதுக்கேற்ற குவாலிட்டி தான் உங்களுக்கு அந்த கேபிள் மூலமாக கிடைக்கும். ஸோ இட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் தட் யூ கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த கேபிள்ஸ் கூட, சரிங்களா? ஸோ கேபிள்ஸு, கனெக்டர்ஸ், பவர். இப்போ இதுக்கு அடுத்தது வந்து என்னன்னு சொன்னால் வெரி இம்பார்ட்டன்ட். மெனி சர்ச்சஸ் டோன்ட் நோ அபவுட் திஸ். சேட் டு சே தே டோன்ட் நோ. அது நிறைய இடத்துல தப்பு பண்ணுறதை பார்த்துருக்கேன். விச் இஸ் பவர் சீக்வென்சிங். வேணா எழுதி வச்சுக்கிட்டீங்க. பவர் சீக்வென்சிங் பேசிக்கலாக என்னன்னு சொன்னால் எந்த எக்யூப்மெண்ட்டை எந்த ஆர்டரில் ஆன் பண்ணணும் நிறைய பேருக்கு இது தெரியாது. சில இடங்களில் பார்த்துருக்கீங்களா, ஒரு ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே பட்டுன்னு வந்து மிக்சர் ஆஃப் பண்ணுவாங்க. அதில் டொப்புன்னு ஒரு சவுண்ட் வரும். அந்த ஸ்பீக்கரில் வந்து அப்படியே ப்ளோ ஆகும். அது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கீபோர்டு வாசிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க ஒர்ஷிப் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே லைன் வந்து ஆனில் இருக்கும், அப்படியே ஆஃப் பண்ணுவாங்க, அப்ரப்டாக ஆஃப் பண்ணுவாங்க. அதுவும் நீங்கள் பழைய கீபோர்ட்ஸ், கொஞ்சம் லோவர் அண்ட் கீபோர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கரில் ஒரு பெரிய நாய்ஸ் வரும், டொப்புன்னு ஒரு சவுண்ட் வரும். இது வந்து ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. அது மாதிரி இது எல்லாமே ஆனில் இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா கீபோர்டு அப்படியே பவர் ஆன் பண்ணுவாங்க. அப்போ அதில் டுப்புன்னு ஒரு சவுண்டு வந்து தான் ஆன் ஆகும். இதெல்லாம் ஒன்று தான், இப்படி தான் சவுண்ட் வரும், அதோ கார் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிறாங்க. பட் இட் கேன் ரியலி டேமேஜ் யுவர் சிஸ்டம். It can damage the preamps inside the mixer. It can damage the speakers. Speaker cones வந்து அதை destroy பண்ணும். நாளடைய அதோடைய குவாலிட்டி வந்து குறைஞ்சிட்டே வரும். பிகாஸ் யூ டோன்ட் நோ ஹவு டு டூ இட். இந்த மாதிரியான unnecessary noise, pop sounds வந்து it can actually destroy some delicate electronics. அதனால நீங்கள் அதை வந்து விளையாட்டை எடுத்துக்கிட கூடாது. இப்போ எப்படி ஆன் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து ஆன் பண்ணும்போது when you switch it on, for example, if you have the keyboard, மிக்சர்ல இருந்து ஆம்பிளிஃபயர் அல்லது ஸ்பீக்கர், பவர்ட் ஸ்பீக்கர் இருக்குமானா ஆன் பண்ணும்போது எப்படி ஆன் பண்ணணும்னா, நீங்க கீபோர்டை பத்தி கவலைப்பட வேணாம். நீங்க லைனை வந்து ஆஃப்ல வச்சிருங்க. கீபோர்டோட இன்புட்ஸ் பாருங்க. இப்போ உதாரணமா இந்த மிக்சர்ல வந்து we have ஆன் ஆஃப் ஸ்விட்சஸ் இருக்குல்ல, இதை வந்து ஆஃப்ல வச்சுட்டு நீங்க கீபோர்ட் ஆன் பண்ணுங்க. பட் முதலாவது நீங்க ஆன் பண்ண வேண்டியது மிக்சர். ஃபர்ஸ்ட் மிக்சர் ஆன் பண்ணிட்டு
அதுக்கப்புறமா கடைசியா அந்த சேனல்ல வந்து மிக்சரு, எஃபெக்ட்ஸ், ரேக்ஸ், ஈக்குவலைசர்ஸ் எது இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணிட்டு கடைசியா தான் என்ன பண்ணணும், ஸ்பீக்கர் ஆன் பண்ணணும். ஆஃப் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா அப்படியே ரிவர்ஸ்ல பண்ணணும். முதல்ல வந்து ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் பண்ணணும் அல்லது ஆம்பிளிஃபயர்ஸ் ஆஃப் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து மிக்சர்ல இருந்து கீபோர்ட் இப்படி ரிவர்ஸ்ல வரணும். இதுதான் பவர் சீக்வென்சிங் சொல்ல. ஒண்ணுக்கு பின் ஒன்று ஏதோ ஆன் பண்ணணும். இப்போ நீங்க வந்து இப்படி ஆன் பண்ணாம நீங்க ரேண்டமா ஆன் பண்ணீங்கன்னா நான் சொன்ன மாதிரி unnecessary நாய்ஸ், பாப் சவுண்ட்ஸ், இட் கேன் டிஸ்ட்ராய் த ஸ்பீக்கர்ஸ், டிஸ்ட்ராய் த எலக்ட்ரானிக்ஸ். அதனால இதுல நீங்க கவனம் உள்ளவங்களா இருக்கணும். ஸோ இந்த ஸ்விட்சிங் ஆன் ஆஃப் சீக்வென்ஸை வந்து நீங்க கரெக்டா கவனிக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? இப்போ நம்ம இதுல இருந்து வில் கோ டு த மிக்சர். இப்போ நம்ம இன்னைக்கு எக்ஸாம்பிளுக்காக நாங்கள் வந்து ஒரு Yamaha MG12X2 அப்படின்ற ஒரு மிக்சர் வச்சிருக்கோம். இதுல வந்து பேசிக்கலா பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் காட் 12 சேனல்ஸ். அதுல வந்து அபவுட் 6 மைக்ரோஃபோன்ஸ் உள்ள போடலாம். ப்ளஸ் வந்து தே ஹேவ் லைன் சிக்னல்ஸ். அது ரெண்டையுமே வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதில். ஸோ இட் வில் பி லைக் த 9 to 5 to 12 வந்து இட்ஸ் பேசிக்லி ஃபோனோ இன்புட்ஸ். அதில் 2 வந்து மைக்ஸும் போடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு காம்பேக்டான மிக்சர் இதுதான் நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ இதை நாங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறோம், பேசிக்கலாக என் கீபோர்டு இது வழியாக தான் போகுது. ஸோ இது எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு கவனிக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த மிக்சரை பார்த்தீங்கன்னா there are 2 kinds of connections. இப்போ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மிக்சரில் I'll show you this. கொஞ்சம் ஜூம் இன் பண்ணுங்க so you can see this. இதை பார்த்தீங்கன்னா it is called the hybrid connection. இதில் வந்து என்னன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஆக்சுவலி கனெக்ட் த ஃபோனோ, அதே கனெக்டரில் வந்து யூ கேன் ஆல்சோ கனெக்ட் த XLR. இது ரெண்டுமே ஒரே இதில் வந்து டியூவலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 4 சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மைக்கும் யூஸ் பண்ணலாம், அதிலே போட்டிருப்பாங்க மைக் அண்ட் லைன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் வந்து வெறும் மைக் மட்டும் தான் போட முடியும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக உங்களுக்கு வந்து மற்ற ஃபோனோ இன்புட்ஸ் கொடுக்கலாம். இப்போ மைக் இன்புட்ஸில் வந்து மைக் தான் கொடுக்கணும். லைன் இன்புட்ஸில் லைன் இன்புட்ஸ் தான் எனிதிங் லைக் கீபோர்ட், கிட்டார், இதெல்லாம் வந்து லைன் இன்புட்ஸ். அல்லது இனி ஒரு சிடி பிளேயர், ஒரு ஒரு ஃபோன்லேருந்து நீங்கள் கொடுக்குற ஒரு ஆடியோ இன்புட் எதுவாக இருந்தாலும் யூ கேன் டேக் இட் த்ரூ த லைன் இன்புட்ஸ். மைக்ஸில் வந்து ஒன்லி த மைக் இன்புட்ஸ். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இது தெரியாமல் சில பழைய மைக் மாடல்ஸில் வந்து கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் XLR இருக்கும் மைக்கில், இன்னொரு பக்கம் ஜாக் இருக்கும். அந்த ஜாக்கை எடுத்துகிட்டு போய் லைன் இன்புட்டில் கொடுத்து தே ஜஸ்ட் ரைஸ் த கெயின். அது வந்து இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட், இட்ஸ் நாட் த வே டு டூ இட். அப்படி பண்ணீங்கன்னா என்ன, ரெண்டுடைய அட்டெனுவேஷன், ரெண்டுடைய இன்புட் லெவல்ஸ், அதனுடைய கெப்பாசிட்டி டிஃப்ரெண்ட். அதனால் நீங்கள் அதில் கொண்டு போய் நீங்கள் மாற்றி கொடுத்து பேலன்ஸ்டு அன்பேலன்ஸ்டில் கொடுத்து இப்படிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாகவே unnecessary நாய்ஸ், ஹிஸ் நாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி ரொம்ப அன்பிளசண்ட்டாக உங்களுக்கு சவுண்ட் மாறிடும். ஸோ அது பண்ணாமல் மைக் இன்புட்டில் கொடுங்க. அல்லது நீங்கள் இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா அதே மைக் இன்புட்டில் லைன் இன்புட்ஸும் கொடுத்துருக்கோம். பிகாஸ் இட் இஸ் ஆக்சுவலி அ டியூவல் இன்புட். எது வேணாலும் ரெண்டுமே ஹைப்ரிடாக இருக்கிறதுனால ரெண்டையும் நம்ம சைமல்டேனியஸாக யூஸ் பண்ணலான்றதுக்காக நம்ம வந்து இதில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இப்படி தான் செட்டப் வச்சுருக்கோம். இப்போது நீங்கள் இது பண்ணும்போது கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு வந்து one of the most important things you have to know regarding sound. நான் சொன்னது போல I'm not a professional, but நான் தெரிஞ்ச அளவில், நான் படித்த அளவில், நான் என்னோட ப்ராக்டிக்கல் சென்ஸில் நான் கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான வேர்டு என்னன்னு சொன்னால், the first and the most important thing in managing a sound mixer என்னன்னு கேட்டிங்கன்னா, you can write it down. The word is called gain staging. Gain staging. Gain staging அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன மிக்சர்லேருந்து ஒரு மெகாவான ஒரு டிஜிட்டல் மிக்சர்லேருந்து ப்ரொஃபஷ்னலான ஒரு ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் போனீங்கனாலும் கெயின் ஸ்டேஜிங் வந்து உங்களுடைய சவுண்ட் குவாலிட்டியை வந்து பெரும் அளவில் வந்து டிட்டர்மின் பண்ண போது நீங்கள் உங்கள் சவுண்ட் வந்து ரொம்ப நாய்ஸியாக டிஸ்டார்டடாக காதிலே கேட்க முடியாத அளவுக்கு, நம்ம தமிழில் சொல்லுவாங்க பாருங்கள், இறைச்சலாக இருக்குது உங்கள் சவுண்டு, ஆடியோ வந்து ரொம்ப இறைச்சலாக இருக்குது, ஒன்றுமே வழங்க மாட்டேங்குதுன்னு பாருங்கள். இது எல்லாத்துக்கும் பெரும்பாலான காரணம் எங்கே ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் கெயின் ஸ்டேஜிங் அப்படின்ற இடத்துலேருந்து ஆரம்பிக்குது. சரி, பிஃபோர் ஐ கண்டினியூ, உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குமானா, நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப டைம் இல்லை, வெறும் ½ an hour தான் எனக்கு நம்ம இன்னும் எடுக்க போகிறோம். அரௌண்ட் 7 o'clock we want to finish the program. ஸோ
ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் கேளுங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கோ இன்டு வாட் இஸ் கெயின் ஸ்டேஜிங். கெயின் ஸ்டேஜிங் பேசிக்கில் என்னன்னா, இப்போ பாருங்க இந்த மிக்சரை கவனிங்க. இப்போ இந்த மிக்சரில் வந்து மேலே வந்து த ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் என்னன்னு சொன்னால் கெயின். கொஞ்சம் க்ளோஸ் அப் பண்ணாப்போ கெயின் அப்படின்ற ஒரு இதை நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த கெயின் வந்து இந்த நேராக இந்த மைக் இன்புட்டுக்கு நேராக ஃபர்ஸ்ட் நாபே வந்து அந்த ரோ ஆஃப் நாப்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து கெயின் இருக்கும். அதே நேரத்தில் கீழே பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் சம்திங் கால்ட் அ ஃபேடர். இங்கே பார்க்குறது வந்து நம்ம கீழே தூக்குறோம் பார்த்தீங்களா, இது வந்து ஃபேடர். இதை வந்து ரெண்டும் எதுக்கு இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அதனால ஏதாவது ஒன்று திருப்பிட்டு சவுண்ட் வந்தால் போதுன்ற மாதிரி இருக்காங்க, விச் இஸ் totally wrong. That's not how you do it. இப்போ கெயின் ஸ்டேஜிங் பேசிக்கலா என்னன்னு சொன்னா, தம்பி இதில் கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்காது, லெஃப்ட் அண்ட் ரைட் கரெக்டாக இருக்கா? ஒரே ஓகே, ஃபேண்டாஸ்டிக். இப்போ வந்து இப்போ உதாரணமாக வைங்களேன், இப்போ நான் வந்து கீபோர்டை வந்து ஐ ஹவ் கிவன் இன் சேனல் 3 and 4. ஓகே, 3 and 4 சேனலில் கீபோர்ட் கொடுத்துருக்கோம், ஸ்டீரியோவாக கொடுத்துருக்கோம். நீங்கள் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா there is something called a pan switch, pan pot ன்னு சொல்லுவாங்க. இது வந்து சென்டரில் இருக்குமானா, if it is on the in the center, நீங்க கொடுக்குற ரெண்டு சேனல்ஸும் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு ஈக்குவலாக வந்து போகும். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், பிகாஸ் we are giving 2 channels and we want to do it as stereo, நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ரெண்டும் வந்து எக்ஸ்ட்ரீம், ஒன்று வந்து எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட், ஒன்று எக்ஸ்ட்ரீம் ரைட்டுக்கு நாங்கள் திருப்பிடுறோம். சரிங்களா? ஸோ இட் கேன் ஸ்பிளிட் நம்ம ஸ்டீரியோவாக இன்புட் கொடுக்கறதுனால அதை ஸ்டீரியோ பண்ணுறதுக்காக நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு ரெண்டு சேனல்லையும் நம்ம டோட்டலாக நம்ம வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டோட்டலாக திருப்பிடுறோம். சரிங்களா? ஸோ இப்படி பண்ணிடுறோம். இப்போ இதில் கெயின் ஸ்டேஜிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன், இப்போ பிஎஸ்ஆர் கீபோர்டு வரைக்கும் வச்சுக்கிங்களேன். நீங்கள் வந்து நான் சொன்னேன் மாஸ்டர் நாபை வந்து 50% மேலே ஏற்றாதீங்க, அதுக்கு மேலே ஏதோ டிஸ்ட்ராக்ஷன் வருதுன்னு சொன்னேன், மனசில் இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து 50% வச்சுக்கிறோம். ஓகே, இதான் மேக்ஸிமம் வால்யூம் தட் யூஆர் யூசிங் இந்த பிஎஸ்ஆர் அவுட்புட்டில் நம்ம 50% தான் வால்யூம் வைக்கிறோம். இப்போ 50% வால்யூம் வச்சுட்டு இந்த வால்யூமை வந்து இந்த சவுண்டை வந்து we are going to take it into the mixer. அப்போ என்ன லெவல் வைக்கலாம்? நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து you forget about the speakers, forget about the amplifier, நீங்க எல்லாத்தையுமே forget பண்ணுங்க. Let's consider மிக்சர்ல வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா setting the right gain. ஓகே, சரியான கெயின் வைக்கணும். கெயின் எப்படி செட் பண்ணணும்னு கேட்குறேன், சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ உதாரணமாக லெட்ஸ் சே, இப்போ நான் வந்து இதில் வந்து பவர் ராக்குன்னு ஒரு ஒரு ஸ்டைலில் வந்து ஒரு பேட்டர்னை வந்து நான் இப்போ உங்களுக்கு நான் ப்ளே பண்ணுறேன். அண்ட் லெட்ஸ் see that if it is the signal is going from the keyboard to the mixer. Okay, let's go. ஓகே, இப்போ இது வந்து நான் இப்போ உங்களுக்கு லைட்டாக கேட்கும், இது ஆக்சுவலாக உள்ளே போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நல்லா கவனிங்க, இப்போ வந்து இந்த கெயினை வந்து இந்த ஃபேடர்ஸ் எல்லாத்தையும் 0 கொண்டு வந்துருங்க. ஓகே, ஃபேடர்ஸ் எல்லாம் 0 கொண்டு வந்துருங்க. இப்போ வந்து நிறைய மிக்சர்ஸில் வந்து ஒரு ஸ்விட்ச் இருக்கும், இட் இஸ் கால்ட் PFL, இது விச் இஸ் கால்ட் ப்ரீ ஃபேடர் லெவல் அப்படின்னு ஒன்று. ப்ரீ ஃபேடர் லெவல் அப்படின்றத நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் முதல்ல. ஓகே, இப்போ நான் 2 சேனல் நான் செக் பண்ணுறதுனால ஐ எம் கோயிங் டு செக் 3 and 4 at the same time. இப்போ ப்ரீ ஃபேடர் லெவல் அமுத்தின உடனே இங்கே பார்த்தீங்களா, இங்கே என்ன வருது பார்த்தீங்களா? கேன் யூ see the activity? உங்களுக்கு வந்து இங்கே வந்து அந்த கெயின் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இங்கே வந்து இன்புட்டை கொண்டு வரும். இங்கே இது வந்து இப்போ வந்து சுமாராக வந்து 0லேருந்து +3 வரைக்கும் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு சிக்னல் உள்ள வந்துருச்சு. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ ஒரு கீபோர்டு ஆன் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல் வால்யூமில் அது போயிட்டுருக்கு, மேக்ஸிமம் வால்யூமில் போகும்போது இந்த ப்ரீ ஃபேடர் லிமிட்டர் அமுத்தின உடனே உங்களுக்கு வந்து என்ன தெரியணும்னு சொன்னால், இந்த ஆக்டிவிட்டி வந்து 0 ஆர் மேக்ஸிமம் +3 அது வரைக்கும் மேக்ஸிமம், அதாவது உங்களுக்கு மேக்ஸிமம் வால்யூம் இங்கே வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் அந்த ஆக்டிவிட்டி வந்து +3 ரொம்ப அதிகபட்சமாக வச்சுக்கிடுங்க. இது என்னன்னு சொன்னால் பேசிக்கலாக அதோட இன்புட் கெயினை வந்து இதுக்கு மேலே போக விடாது. சரிங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபேடரை ரொம்ப கம்மியாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம்னா கெயினை வந்து கண்ணாபுனான்னு ஏற்றுவாங்க. ஜஸ்ட் ரைஸ் த கெயின். இப்போ ஒன்று நான் உங்களுக்கு கவனிக்க விரும்புகிறேன். பாருங்கள், இங்கே பீக் ஆகுதா? கேன் யூ see it peaking? இங்கே பீக் ஆக ஆரம்பிச்சு, நான் சவுண்டே வெளியே வரல, பீக் ஆக ப்ரீ ஃபேடர் லிமிட்டர் போட்டிருக்கேன். சரி, இப்போ ப்ரீ ஃபேடர் லிமிட்டரை எடுத்துடுறேன். சில மிக்சரில் இந்த ப்ரீ ஃபேடர் லிமிட்டர் கூட இருக்காது. ஆனால் இங்கே பாருங்கள், இப்போ இதை ஃபோக்கஸ் பண்ணப்பா. இதில் பார்த்தீங்கன்னா அந்த சேனலுக்கு வந்து தே ஹேவ் அ இண்டிவிஜுவல் லைட். டிஜிட்டல் மிக்சர்ஸில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரன்னிங் லைட்ஸ் இருக்கும். ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு சிங்கிள் பல்ப் மட்டும் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பீக்ன்ற லைட் வந்து ப்ளோ ஆக ஆரம்பிக்குது. இப்போ வந்து இட் இஸ் ஸ்டார்டிங் டு பர்ன். ஓகே, திஸ் சேஸ் யூ ஆர் நாட் ஆன் த ரைட் ட்ராக். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து இன்புட்டை வந்து தேவைக்கு அதிகமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் நாட் த ரைட் வே. டோன்ட் பீக் இட். எந்த சிக்னலையும் பீக் பண்ணாதீங்க. ஸோ ரெடியூஸ் த வால்யூம்
and bring it down so that it doesn't peak. To be very very comfortable, don't peak it. எந்த சிக்னலும் பீக் ஆகக்கூடாது, இன்க்ளூடிங் மைக். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மைக்கை வந்து நாங்கள் வந்து we have given it into the system. சரிங்களா? இப்போ இந்த சிஸ்டமில் கொடுத்துட்டு இது வந்து இட் இஸ் இன் சேனல் 2 ரைட் நவ். நான் என்ன பண்ணுறேன், forget about the EQ everything, எல்லாத்தையும் forget பண்ணுங்க. இந்த மைக் ஆஃப் பண்ணுங்கப்பா. இப்போ நான் வந்து இந்த 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 மைக் வழியாக நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு நான் கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பாருங்கள், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபேடரை வந்து ஃபுல்லாக கம்மியாக வச்சுட்டு கெயினை வந்து கண்ணா அப்படின்னா ஏற்றுவாங்க. They just raise the gain. இப்போ நீங்கள் கெயினை ஏற்ற கேன் யூ see that unpleasant sound? ஏன் அந்த unpleasant sound வருதுன்னு சொன்னால், பிகாஸ் இட்ஸ் ஆக்சுவலி பீக்கிங். இங்கே பீக் ஆகுது. இப்போ நான் பேசும்போது உங்களுக்கு தெரியும், அந்த சவுண்ட் வந்து ரொம்ப அன்பிளசண்டாக ப்ரைஸ் எல்லாம் ஏன் வருதுன்னு சொன்னால், அந்த கெயினை வந்து நான் அதிகபட்சமாக ஏற்றி இங்கே பீக் ஆகும்போது யூ கெட் திஸ் அன்பிளசன்ட் சவுண்ட். அப்போ நான் என்ன பண்ணணும்னு சொன்னால், நான் வந்து ஐ ஹவ் டு ரெடியூஸ் இட். இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இப்போ உங்களுக்கு கேட்குறக்காக நான் ஏற்றுறேன் இதை. பட் ப்ரீ ஃபேடர் லிமிட்டர் அமுத்தின உடனே எனக்கு வந்து இங்கே சிக்னல் வந்து தெரிஞ்சிடும் எனக்கு எவ்வளோ. இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐம் கோயிங் டு சிங், சும்மா செக் பண்ணுறதுக்காக கிவ் யுவர் லவுடஸ்ட் வாய்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், praise the Lord, praise the Lord, hallelujah. இப்போ இப்படி போதுன்னா இங்கே சிக்னல் வந்து ப்ரீ ஃபேடர், ஈவன் வித்தவுட் ஹியரிங் அ சவுண்ட். இப்போ உங்களுக்காக தான் நான் சவுண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ எனக்கு இந்த மைக் போடுங்க தம்பி, ஹெட்செட் போடுங்க. நான் இந்த மைக் ஆஃப் பண்ணுறேன், போட்டுட்டு இந்த ஹெட்செட் அகேன். ஓகே, இப்போ நான் ஹெட்செட்டில் பேசுகிறேன், அது வந்து டைரெக்டாக டிஜிட்டல் மிக்சருக்குள்ளே போகுது. இப்போ பாருங்கள், நான் வந்து இப்போ இந்த மிக்சர்லேருந்து எனக்கு காதில் எதுவுமே கேட்கவே இல்லை. பட் நான் சிம்பிளாக என்ன பண்ணுறேன்னா, ஐ ஜஸ்ட் ஷவுட் இன்டு த மைக்ரோஃபோன், praise the Lord, hallelujah. அப்படி பண்ணும்போது இந்த வால்யூம் வந்து should not go beyond, try to contain it within that +3 அல்லது 0 அந்த ரேஞ்சுக்குள்ள கொண்டு போங்க, பீக் கொண்டு போயிடாதீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் பார்த்தீங்கன்னா praise the Lord கொண்டு போது +10 வரைக்கும் போகுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, கெயினை வந்து ஃபர்ஸ்ட் கம்மி பண்ணிடுறேன், ஐ ரெடியூஸ் த கெயின். அப்போ நான் என்னதான் சத்தமாக பேசினாலும், எவ்வளோ லவுடாக போனாலும் பீக் ஆகவே ஆகாது. அந்த இன்புட் சிக்னல் வந்து கிளீனாக இருக்கும், பீக் ஆகவே ஆகாது. அப்போ இன்புட்டை நான் வந்து கிளியர் பண்ணிட்ட பிறகு நவ் ஐ எம் ரைசிங் த ஃபேடர். இப்போ ஃபேடர் எனக்கு தேவையான அளவு நான் ரைஸ் பண்ணலாம். இன்னொரு வழியாக நாங்கள் வந்து இங்கே எங்கள் ஆவடி சர்ச்சில் ஒன் ஆஃப் த திங்ஸ் வி மெயின்டைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஃபேடர்ஸை எல்லாமே எங்களுக்கு ஈஸியாக மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, கெயின் எல்லாம் 0ல வச்சுட்டு வி மேக் ஆல் த கெயின், எல்லா கெயினையும் 0ல வச்சுருவோம். ஈவன் இன் டிஜிட்டல் மிக்ஸர் வி பிரிங் த ஃபேடர் டு 0. எல்லா ஃபேடர்ஸையும் நாங்கள் 0 கொண்டு வந்துடுவோம். ஓகே, விச் இஸ் ஆல்சோ கால்ட், இப்போ இது வந்து நாங்கள் வந்து தே கால் இட் யூனிட்டி கெயின்னு சொல்லுவாங்க. 0ன்னு சொல்கிறது வந்து யூனிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது மாஸ்டர் ஃபேடரு, அதுக்கப்புறமா இண்டிவிஜுவல் சேனல் ஃபேடர்ஸ், கீபோர்ட்ஸு, மைக்கு எல்லாமே உங்களுக்கு இந்த 0 லெவலில் கொண்டு வந்தது. இப்போ என்ன பண்ணுவோன்னா, இந்த மைக் ஆஃப் பண்ணிட்டு மாற்றி போடுங்கப்பா. இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, மெதுவாக வி ரைஸ் த இண்டிவிஜுவல் ஃபேடர், சாரி கெயின். இந்த மைக் ஆஃப் பண்ணுங்க, ஹெட்செட் ஆஃப் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்க, இதை வந்து யூனிட்டி கொண்டு வந்துட்டேன். இப்போ எனக்கு இது தேவையான அளவு நான் மெதுவாக ஏற்றிட்டு இருக்கேன். யூ see how the sound is pleasant. அதே இது நான் வந்து இந்த ஃபேடரை ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு, if I raise the gain, check, praise the Lord, hallelujah, hallelujah. You see what's the problem now? இங்கே வந்து கெயினில் வந்து நான் ரொம்ப அதிகபட்சமான இன்புட்டை நான் கொடுத்துட்டு இங்கே வந்து கம்மி பண்ணிட்டு இருக்கிறதுனால வால்யூம் கம்மியாகும் அஃப்கோர்ஸ். பட் உங்களுக்கு வந்து என்ன ஆகிடும்னா, அந்த இன்புட்லேயே உங்களுக்கு சிக்னல் வந்து கரெக்ட் ஆகிடும். அங்கே வந்து உங்களுக்கு கெயின் வந்து ஜாஸ்தியாக வர்றதுனால யூ வில் நாட் கெட் த ப்ளசன்ட் சவுண்ட். இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். ஸோ அதனால் நாங்கள் பண்ணுறது ஸ்டைல் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், கம் டு பிரிங் இட் டு 0. ஸோ நான் மற்ற சர்ச்சஸ் கூட நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து அதை 0க்கு கொண்டு வந்துட்டு எல்லா ஃபேடர், ஈவன் இஃப் இட் இஸ் டிஜிட்டல் மிக்சர், வெரி ஈஸி டு டூ தட். எல்லாத்தையும் 0ல கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெதுவாக கெயினை ஏற்றுங்க. ரைஸ் த கெயின் as much as you want. Praise the Lord, hallelujah, check. சரியா? இப்போ இந்த இதான் வந்து என்ன சொல்லுவோம்னா, கெயின் ஸ்டேஜிங்னு சொல்லுவோம். பாருங்கள், உதாரணமாக இப்போ கீபோர்டு அது வழியாக போதில்ல. இப்போ கீபோர்டுக்கு வந்து நாங்கள் வால்யூம் வைக்கிறத பாருங்கள். இப்போ நான் வந்து இதை ஹாஃப் வால்யூம் வச்சுருக்கேன். அங்கேயும் மிக்சரில் என்ன பண்ணியிருக்கோன்னா, டிஜிட்டல் மிக்சரில் என்ன பண்ணியிருக்கோன்னா, அந்த கெயினையும் 0ல வச்சுருக்கோம். 0 இஸ் யூனிட்டி. ஐம் டாக்கிங் அபவுட் யூனிட்டி கெயின். ஃபேடர் யூனிட்டி, பஸ் மாஸ்டர் யூனிட்டி, மெயின் மாஸ்டர் எல்லாமே யூனிட்டி, எல்லாமே 0ல தான் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஓகே, hopefully the level is okay for you. ஆனால் உங்களுக்கு கீபோர்டில் லெவல் வேணும்னா முதல்ல இதை 0ல எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு
தேவையான அளவு கெயினை ஏற்றலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும் சவுண்ட், உங்களுக்கு ப்ராப்ளமே வராது. நிறைய பேர் இதை ரிவர்ஸில் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு கெயினை ஃபுல்லாக ஏற்றிட்டு அதுக்கப்புறமா ஃபேடரை மெதுவாக ஏற்றுறது. தட்ஸ் அ ராங் அப்ரோச் டு டூ இட். த சிம்பிள் வே டு மேனேஜ் இஸ் ஹேவ் ஆல் த மைக்ரோஃபோன்ஸ். மைக்ஸ் போடுறீங்களோ, நீங்கள் வந்து கீபோர்ட்ஸ் கனெக்ட் பண்ணி கிட்டார் எதுவாக இருந்தாலும், எங்களுடைய ஃபிலாசபி என்னென்னா டேக் எவ்ரி திங் டு 0 லெவல். ஸோ 0 லெவலில் எல்லா ஃபேடர்ஸையும் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா கெயினை வந்து தேவையான அளவு ஒவ்வொரு சிக்னலுக்கு வேண்டிய அளவில் ஒவ்வொரு மைக்குக்கு எவ்வளோ கெயின் வேணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் மெதுவாக ஏற்றிட்டே போவோம். புரியுதுங்களா? இப்போ ஒருத்தவங்க ரொம்ப லவுடாக பாடுறாங்க அப்படின்னு சொன்னால் எங்கே அஃபெக்ட் ஆகும்னா கெயின் வந்து பீக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நாங்கள் எங்கே பண்ணுவோம்னா கெயினை போய் கம்மி பண்ணுவோம். இந்த ஃபேடரை தொடவே மாட்டோம். பொதுவாக ஃபேடர்ஸை நாங்கள் தொடவே மாட்டோம். ஃபேடர்ஸ் வந்து ஃபிக்ஸ்டாகவே இருக்கும். ஸோ எங்களுக்கு மிக்ஸ் டவுன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது வந்து யூ கேன் ஹேவ் அ பெட்டர் ஐடியா. ஒவ்வொரு லெவலில் இருக்கிறது பதிலாக இதை வந்து நாங்கள் 0ல் வச்சு அதை நாங்கள் ஒர்க் பண்ணுறப்பா. ஸோ திஸ் இஸ் கால்டு கெயின் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இது வழியாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய சவுண்டிங் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். சரிங்களா? இப்போ இதை நீங்கள் செட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா அவுட்புட்டில் உள்ள ஸ்பீக்கரில் தேவையான அளவு வால்யூம் வைக்கணும். ஆல்ரைட். இதில் வேணால் மாஸ்டர் வேணால் லைட்டாக குறைச்சிக்கலாம், ஏற்றிக்கலாம். பட் ப்ளீஸ் டோன்ட் ஓவர் டூ த கெயின் இன்புட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ வந்து ஸ்பீக்கரில் கூட ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. இப்போ வந்து பவர்ட் ஸ்பீக்கராக இருக்குமானா அதை வந்து நீங்கள் அந்த இன்புட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வர பவர்ட் ஸ்பீக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே இன்புட் தான் இருக்கும். அந்த இன்புட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலை வந்து 0 to 50 வந்து லைன் இன்புட்னு வச்சுருப்பாங்க. அந்த 50 to 100 அப்படின்றத நீங்கள் தூக்குனீங்க அது வந்து மைக் இன்புட்னு வச்சுருப்பாங்க. அப்போது ஒரே கனெக்டரை உள்ளே கொடுத்து நீங்கள் 100ல் வச்சிங்கன்னா டைரெக்டாக மைக்கை மிக்சரே இல்லாமல் நீங்கள் உள்ளே ப்ளக் பண்ணி அப்படியே நீங்கள் மைக்கை வச்சு பேசலாம். அஃப்கோர்ஸ் ஈக்குவலாக இருக்காது. அப்படி பேசலான்ற ஒரு ஃபெசிலிட்டிக்காக மொபைல் சிஸ்டத்துக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 50 to 100 வந்து அவங்க வந்து மைக் இன்புட்னு வச்சுருப்பாங்க. ஆனால் 0 to 50ன்றத லைன் இன்புட் பேசிக்கலாக என்னென்னா மிக்சர்லேருந்து நீங்கள் அந்த ஸ்பீக்கருக்கு கொடுக்கறத வந்து 50 வரைக்கும் வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து கவனிக்க வேண்டியது முக்கியம். இப்போ அந்த ஸ்பீக்கரை சும்மாவே திருப்புங்க. பேக் ஆஃப் த ஸ்பீக்கர். நான் அந்த கேமரா வந்து உங்களுக்கு நான் அதில் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறேன். இங்கே வந்து நான் உங்களுக்கு நான் காட்ட போகிற ஸ்பீக்கர் வந்து இட் இஸ் மேக்கி தம்ப். ஓகே. இந்த மேக்கி தம்பில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த கொடுத்த வால்யூம் கண்ட்ரோல்ஸ் நீங்கள் அந்த இதில் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். பட் அதில் பார்த்தீங்கன்னா அந்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே வச்சுருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா மைக் ரேஞ்சுக்குள்ளே கொண்டு போக மாட்டாங்க. வித்தின் த மைக் ரேஞ்ச், அதாவது அந்த 0 to 50ன்ற ரேஞ்சில் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே உள்ள நீங்கள் உங்களுடைய கெயினை வந்து மாஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வேணால் லைட்டாக கம்மி பண்ணி ஏற்றிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாச்சுன்னா மாஸ்டர் கம்மி பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு முறை ஸ்பீக்கரில் போய் கம்மி பண்ண முடியாது. அதே இது ஆம்ப்ளிஃபயராக இருக்குமானா ஆம்ப்ளிஃபயரில் வால்யூம் கண்ட்ரோல் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் வேண்டிய அளவுக்கு நீங்கள் பார்த்து ஏற்றிக்கலாம். பட் ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க, அந்த ஆம்ப்ளிஃபயர்லேயோ ஸ்பீக்கர்லேயோ உங்களுக்கு எதுவுமே கிளிப் ஆகாமல் பார்த்துடுங்க. கிளிப் வரக்கூடாது. அந்த 0 dBயை தாண்டும் போது ஒரு ரெட் லைட்டு, சில இடத்துல எல்லோ, அந்த மாதிரிலாம் லைட் சரி. நாங்கள் ஒரு ஃபிலாசபி வச்சுருக்கோம். சர்ச்சில் வந்து எந்த ஸ்பீக்கருமே வெதர் இட் இஸ் ஃப்ளையிங் ஸ்பீக்கர்ஸ் ஆர் மானிட்டர்ஸ் ஆர் சப்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, நத்திங் ஷுட் கிளிப் டியூரிங் ஈவன் த ஹாட்டஸ்ட் சர்வீஸ். அதாவது மேக்ஸிமம் ரேஞ்ச் ஹையஸ்ட் வால்யூமில் பாடும்போது கூட எந்த ஸ்பீக்கர்லேயும் கிளிப் ஆகிறத நாங்கள் அலோவ் பண்ணுறது இல்லை. ஆனால் சில சர்ச்சஸ்லாம் தெரியாமல் இதை பண்ணுறாங்க. அது பாட்டுக்கு கிளிப் ஆகிட்டே இருக்கும், ரெட் லைட் எரிஞ்சிட்டே இருக்கும், ஹார்ன்லாம் ஃப்ளேர் ஆகும், அப்படியே காது கிளிகிற மாதிரி சத்தம் இருக்கும். அவங்க பாட்டுக்கு ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க வால்யூமை. அங்கே அந்த கிளிப் ஆகிறதே பார்க்க மாட்டாங்க. அதோடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச நாளில் உங்களுடைய ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்கும். உங்களுக்கு ஆம்ப்ஸ் வந்து ஃபெயில் ஆகும், உங்களுடைய எலக்ட்ரானிக்ஸ் வந்து கெட்டு போயிடும், அதோடைய குவாலிட்டி போயிடும். இன்னொன்று, நீங்கள் அதில் கிளிப் ஆகும்போது என்ன ஆகும்னா, கிளிப்புன்னு சொல்கிறது இதுதான் மேக்ஸிமம் லெவல், இதுக்கு மேலே நீ புஷ் பண்ணினா இட் பிகம்ஸ் அன்டிசைரபிள். அது வந்து கேட்குறக்கே வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கும், டிஸ்டார்ஷன் போயிடும். இட் இஸ் நோ லாங்கர் மியூசிக்கல், இட் பிகம்ஸ் அ டிஸ்டார்ஷன். அது ரொம்ப இறைச்சல்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்துடும். அதனால் எந்த சிக்னல்லையும் வெதர் இட் இஸ் உங்களுடைய சேனல் கெயினில் இருக்கலாம், அதுலேயும் பீக் ஆகக்கூடாது, உங்கள் மாஸ்டர்லேயும் பீக் ஆகக்கூடாது, உங்கள் ஸ்பீக்கர்லேயும் பீக் ஆகக்கூடாது. ஸோ அதை மட்டும் நீங்கள் தயவுசெய்து கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த கெயின் ஸ்டேஜிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொன்னது போல் இந்த யூனிட்டி கெயினை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய சர்ச்சஸில் இந்த மிக்சர்ஸ் இருக்கும். எனி மிக்சர், இட் கேன் பி மேக்கி, இட் கேன் பி சவுண்ட் கிராஃப்ட், இட் கேன் பி பெரிஞ்சர், என்ன வேணா இருக்கலாம். ட்ரை யூனிட்டி கெயின் இன் த ஃபேடர்ஸ் அண்ட் தென் raise the gain according to the need. ஒவ்வொரு சேனலுக்கு ஏற்ற மாதிரி நீடை நீங்கள் வச்சுக்கிடுங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப
ப்ளசண்ட்டான சவுண்ட், தேவையில்லாத அளவுக்கு உங்கள் கெயின் ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரைட். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த வெரி இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மிக்சர் இட்ஸ் ஆக்சுவலி நைஸ். அனலாக் இது ரொம்ப நல்ல மிக்சர் இது. இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒவ்வொரு சேனலுக்கு கீழே 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பட்டன் வந்து பேடுன்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. தே ஹேவ் 26 dB அண்டர் இட். அதுக்கப்புறமா ஹெச்பிஎஃப்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு சில பேருக்கு தெரியல. வாட் இஸ் ஹெச்பிஎஃப், வாட் இஸ் தட் பேட்? இப்போ பேடுன்றது பேசிக்கலாக என்னன்னு சொன்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாம் வந்து ஒரு லைன் சிக்னலில் உள்ளே கொடுக்குறோம் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து லைனோ மைக் இன்புட்ஸ்லையோ நம்ம ஸ்பெஷலாக லைன், இப்போ லைன் இன்புட் நான் கீபோர்டில் நான் கொண்டு போகும்போது நான் கெயினை வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கே வச்சுருக்கேன்னா, ஆக்சுவலி ஹேவ் இட் இன் -6 இதில் வச்சுருக்கேன் நான். -6 வச்சுருக்கேன் நான். ஸோ இப்படி வச்சு தான் நான் அதை யூஸ் பண்ணுறேன். ஆனால் அது வந்து இட் கிவ்ஸ் மீ இனஃப் கெயின். ஆனால் உதாரணமாக நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் கிட்டார், பேஸ் கிட்டார்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, இந்த சிக்னல் வந்து நீங்கள் கெயினை 0ல் வச்சிங்கன்னா கூட அது வந்து கிளிப் ஆகும். இட் வில் ஆக்சுவலி கிளிப். உங்களுக்கு வந்து இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ப்ரீஃபேடர் லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் பீக் லைட் வந்து எரியும். அப்போ எப்படி இதுக்கு மேலே எனக்கு கெயினை குறைக்கவே முடியலையே, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது, இந்த சிக்னலை வந்து ஐ கேன் ரெடியூஸ் இட் பை லாட் ஆஃப் டிபி. இங்கே வந்து இன் திஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா 26 dB. நான் உங்களுக்கு உதாரணமாக நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ இது வந்து நான் அந்த பேட் யூஸ் பண்ணாமல், ஓகே, வி ஆர் நாட் யூஸிங் த பேட் வந்து ஓப்பனில் இருக்குது. சிக்னல் வந்து டைரெக்டாக கெயினில் போயிட்டு ஃபேடர்லேருந்து மாஸ்டர் ஃபேடருக்கு போகுது. ஓகே, வி ஆர் யூஸிங் திஸ். ஆனால் இதே இது இட் சிக்னல் இஸ் டூ ஹாட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு உதாரணமாக இதான் என்னோடய லெவல்னு நான் அது பீக் ஆகுதுன்னு வச்சுக்கிடுங்களேன். நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால், இதை வந்து நான் பேட் அமுத்திடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹாஃப் லெவல் வச்சு சும்மா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். when I press the pad, அது என்ன ஆகும்னா ஃபுல்லாக என்னுடைய வால்யூம் வந்து என்ன ஆகிடும்னா, அந்த கெயின் வந்து ஃபுல்லாக மைனஸ் ஆகி அந்த ஹாட் சிக்னலை எடுக்கிறதுக்கு அது ரெடி ஆகிடும். அப்போது இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த கீபோர்டில் ஃபுல் வால்யூம் வச்சுருக்கேன், அப்போ கூட வந்து பீக் ஆகும். அந்த சிக்னல் வந்து பீக் ஆகல. யூ அண்டர்ஸ்டுட் வாட் ஐம் டாக்கிங் அபவுட். ஸோ அந்த மாதிரி கிட்டார்ஸ் ரொம்ப ஹை வால்யூம், ஹை அவுட்புட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பீக் ஆகுதுன்னு சொன்னால் பேடை நீங்கள் போட்டுட்டு கெயினை வந்து மெதுவாக நீங்கள் ஏற்றலாம். ஓகே, ஸோ யூ கேன் ரெடியூஸ் இட் பை மெனி டெசிபிள்ஸை நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்தது வந்து பக்கத்தில் ஒரு சுவிட்ச் இருக்குது. இட் இஸ் கால்ட் ஹெச்பிஎஃப். ஹெச்பிஎஃப் அப்படின்றது பேசிக்கலாக சொன்னால் ஹை பாஸ் ஃபில்டர். ஓகே, ஹை பாஸ் ஃபில்டர் அப்படின்றது என்னன்னு சொன்னால், இப்போ வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி பேண்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, we have frequency as low as 30 இருக்கும், 30 16-20 kilohertz வரைக்கும் போகும். இந்த லோவர் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து இட் கிவ்ஸ் யூ த லோவர் எண்ட், அல்லது பேஸ், நம்ம ஊரில் சொல்லுவோம் பேஸ் சவுண்டுன்னு. மேலே போக ஃப்ரீக்வன்சி வந்து ட்ரிபிள்னு சொல்லுவோம், அல்லது ஹைன்னு சொல்லுவோம், ஹைஸ். அதாவது சிப்லன்ஸ்லாம் வந்து ஹைஸில் வரும். இந்த லோ அண்ட் அந்த தும் அந்த சவுண்டெல்லாம் வந்து இட் கம்ஸ் இந்த லோவர் ஃப்ரீக்வன்சிஸ். இப்போ இந்த ஹெச்பிஎஃப் பேசிக்கலாக என்னன்னு சொன்னால், இப்போ இந்த யமஹா மிக்சரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹெச்பிஎஃப் வந்து 80 ஹெர்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதிலே நோட் பண்ணிருக்காங்க ஹெச்பிஎஃப் 80 ஹெர்ட்ஸ். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, அந்த 80 ஹெர்ட்ஸ், அந்த லோயர் எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 80 ஹெர்ட்ஸ் பிலோ உள்ள எல்லா ஃப்ரீக்வன்சியும் என்ன பண்ணணும்னா இந்த மிக்சர் வந்து கேன்சல் பண்ணிடும். இப்போ நீங்கள் ஒரு கிராஃபில் பார்த்தீங்களா, அந்த மாதிரி 80 ஹெர்ட்ஸ் பிலோ உள்ளதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணும். அப்போ இது எதுக்கு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மைக்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, நிறைய பேர் தெரியாமல் செய்கிறாங்க. அவங்களுக்கு எப்படின்னா பேஸ், சில பேர் சொல்கிறத கேட்டிருக்கேன் நான் மீட்டிங்ஸ்லாம் போகும்போது, யாராவது வர்ஷிப் பண்ணணும், பேஸ் வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீஸ். See, this is not what people want to hear. ஏன்னா நம்முடைய வோக்கல் ரேஞ்ச் அப்படின்றது, you don't have to go to 80 hertz or 100 hertz. ஆக்சுவலாக உண்மையாக பார்த்தா கம்ஃபர்டபுளான வந்து மனுஷங்க வந்து கேட்குறதுக்கு ப்ளசண்ட்டான ஒரு ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் என்னன்னு சொன்னீங்கன்னா, a minimum of 120 hertz. 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் கட் ஆஃப் பண்ணிங்கன்னா இந்த ரம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, சில இடத்துல ஓன்னு ஒரு அப்படியே ஃபீட்பேக் வரும். இது எல்லாத்தையும் கட் பண்ணுறதுக்கு மைக்ஸ்க்கு வந்து highly recommended you cut off the low frequencies. அதாவது below 100, below 80. இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே மைக் நான் கனெக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, செகண்ட் சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெச்பிஎஃப் நான் ஆன் பண்ணிருக்கேன். ஸோ ஐ எம் நாட் யூஸிங் தட் 80 ஃப்ரீக்வன்சி பிலோவை நான் வந்து ஓப்பன் பண்ணல. இப்போ நான் அது வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன், அதில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது when I raise it, you see I am opening a frequency and unnecessary pop sound. நான் பேசும்போதெல்லாம் பப் 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 அந்த சவுண்டெல்லாம் வரும். இது தேவையில்லாத ஒரு சவுண்ட். உங்களுக்கு புரியுதா? நான் பேசும்போது பா பா
அந்த எல்லா சவுண்டும் அது பிக்கப் பண்ணி அன்னெசரி சவுண்ட், அன்பிளசன்ட் சவுண்டை கொடுக்கும். அதனால் இப்போ பாருங்கள், நான் இதே பேசிகிட்டே இருக்கும் போதே நான் வந்து ஹெச்பிஎஃப் கட் பண்ணேன்னா அந்த பாப் சவுண்ட் அப்படியே கட் ஆகிடும். அந்த மைக்கில் வர்ற பாப்ஸ், அன்னெசரி பாப்ஸ். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து நாங்கள் டிஜிட்டல் மிக்சரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. எங்களுடைய டிஜிட்டல் மிக்சரில் இதில் வந்து ஹெச்பிஎஃப் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது, 18 இருக்குது. ஆனால் எங்களுடைய மிக்சர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த ஹெட்செட் மைக் வந்து ஐ திங்க் சம்வேர் அரவுண்ட் 150 இருக்குமாப்பா, 140, 114 அந்த மாதிரி கட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து 114 கட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக லேடிஸ் மைக்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து வி கட் ஆஃப் டில் அபவுட் 200, லோ எண்டை 200 ஹெர்ட்ஸை வந்து டோட்டலாக கட் பண்ணிவிடுவோம். அப்படியே அந்த ஃப்ரீக்வன்சி வந்து அந்த மைக்ஸ் பிக்கப்பே பண்ணாது. இன்னொரு விதமாக சொன்னால் அந்த மிக்சரில் வந்து அந்த சவுண்டே கேட்காது, அந்த லோ ரம்பிள் எல்லாமே கட் ஆகிடும். அப்போ சிக்னல் வந்து க்ளீனாக இருக்கும். ஏன்னா இப்போ உதாரணமாக ஒரு ஃபீமேல் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரேஞ்சே எங்கே இருக்கும்னா அபவ் 200 ஹெர்ட்ஸ், அதில் தான் வந்து அவங்களுடைய ரேஞ்ச் இருக்கும். ஸோ நான் வந்து அவங்களுக்கு பேஸை ஏற்றி ஓப்பன் பண்ணும்போது அன்னெசரி ரம்பிள், அன்னெசரி லோ எண்டை ஓப்பன் பண்ணும்போது இட் இஸ் கோயிங் டு பிகம் வெரி வெரி அன்பிளசன்ட். புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்கிறது? அதே போல் we have something called low pass filter. இது என்ன பண்ணுன்னா ஹை ஃப்ரீக்வன்சி ரேஞ்சஸை வந்து தேவையில்லாத சிபிலன்ஸ் இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப அன்பிளசன்ட். இது வந்து நிறைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்சஸை அன்னெசரி ஹெட்ரூமை வந்து அதை எடுத்துரும். அதனால் என்ன பண்ணுவோன்னா அந்த ஹை ஃப்ரீக்வன்சி லோ பாஸ் ஃபில்டர்னு சொல்கிறது அந்த ஹை ஃப்ரீக்வன்சி ரேஞ்சஸை குறைச்சிரும். அதனால் எங்கள் மைக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆக்சுவலாக அந்த ஹை ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருப்போம். அதாவது 16K 15K அதெல்லாம் கட் பண்ணிடுவோம். லோவர் எண்டில் 80 100 அப்படி கட் பண்ணுவோம். ஆனால் அதே இது இப்போ வந்து கீபோர்டு வச்சுடுங்களேன். இப்போ நான் கீபோர்டில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 80 ஹெர்ட்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அதை கட் பண்ணேன்னா யூ வில் நாட் ஹியர் திஸ் தம்ப், அந்த ஒரு டெப்த் கிடைக்காது. டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நான் வந்து ஐ ஹவ் யூஸ்ட் அ ஹை பாஸ் ஃபில்டர் ஃபார் 80 ஹெர்ட்ஸ். ஓகே, இப்போ நான் அதை ரிலீஸ் பண்ண உடனே யூ கேன் see the low and depth வந்து அந்த ட்ரம்ஸோட கிக் சவுண்ட் வந்து பளிச்சுன்னு வெளியே வரும். கேன் யூ ஹியர் த டிஃப்ரென்ஸ்? வீட்டில் நீங்கள் நல்ல ஒரு சப் வச்சு நீங்கள் ஒரு ஸ்பீக்கர் போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ தட்ஸ் வாட் வி யூஸ் ஹியர். அப்போது அதுக்கு வந்து நான் ஓப்பனாக வச்சுருக்கேன், மைக்குக்கு வந்து கட் பண்ணியிருக்கேன். You understand? So this is what we do. So we saw about power, grounding, cabling, switching on off sequence, input connections, gain staging, அதுக்கப்புறமா யூனிட்டி கெயினில் வச்சு யூஸ் பண்ணுறது, பேட் எப்படி யூஸ் பண்ணுறது, பேட் ஸ்விட்சு, அதுக்கப்புறமா ஹெச்பிஎஃப் ஹை பாஸ் ஃபில்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கண்டுபிடிச்சோம். அடுத்தது என்னன்னு சொன்னால் ஈக்குவலைசர். நிறைய பேருக்கு ரொம்ப நிறைய பேருக்கு பிடிச்சது ஈக்குவலைசர். ஸோ அவங்களுக்கு சில பேருக்கு வந்து சில டேபு அவங்களுக்கு இருக்குது. என்னென்னா மைக்கை எடுத்தோன்னே ப்ரைஸ் அலாட் நிறைய வந்துச்சுன்னா சூப்பரான சவுண்டு, அது மாதிரி லோ எண்ட் ப்ரைஸ் அப்படின்னும் போது அந்த சவுண்ட் சிஸ்டம்காரங்கெல்லாம் செக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, பா என்ன மாதிரி அப்படி நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குது, அப்போ சூப்பர் சவுண்ட் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சவுண்டை எமுலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சேனலில் கொண்டு போய் இந்த மாதிரி ப்ரைஸ் அலாட் ஹalleluya. You see what problem you are getting? ஆனால் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், நான் லோ ஃப்ரீக்வன்சியை ஆக்சுவலாக யூனிட்டியில் வச்சுருக்கேன். நான் ரைஸ் பண்ணவே இல்லை. ஐ ஹவ் நாட் ஆக்சுவலி ரைஸ் த லோ ஃப்ரீக்வன்சி, அப்படியே சென்டரில் இருக்குது. ஹை ஃப்ரீக்வன்சி மாத்திரம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதில் வந்து 10Kன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 10 kHz வந்து ஃபிக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி. அதை வந்து நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 dB நான் வந்து ஏற்றிருக்கேன். இது என் மைக்கை பொறுத்து. இது நான் யூஸ் பண்ணுறது SM58. இதே இது நான் பீட்டா 58 யூஸ் பண்ணேன்னா இவ்வளோ ஹெச்எஃப் நான் கொடுக்க மாட்டேன், ஹை ஃப்ரீக்வன்சி கொடுக்க மாட்டேன். ஆக்சுவலாக கட் பண்ணுவேன், நான் இன்னும் கம்மி பண்ணுவேன். ஏன்னா அதில் நேச்சுரலாகவே அந்த சிபிலன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், அதோட ரேஞ்ச் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஹை ஃப்ரீக்வன்சி அதை பிக்கப் பண்ணும். அதனால் பீட்டா 58 மைக்ஸில் அந்த மாதிரி யூஸ் பண்ணோம். இன்னும் 87 பீட்டா 87 போனீங்கன்னா அதோட ரேஞ்ச் வந்து இன்னும் கூட சிபிலன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கு வந்து இன்னும் நாங்கள் கட் பண்ணுவோம். இப்போ உதாரணமாக இஃப் யூ ஆர் யூஸிங் எ கண்டென்சர் மைக், எங்களுடைய சிஸ்டர்ஸ் ப்ரேயர்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா வி யூஸ் அ வெரி ஸ்மால் கண்டென்சர் மைக். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி வந்து மைனஸில் போயிட்டுருக்கும், எல்லாம் கட் பண்ணியிருப்போம். லோ ஃப்ரீக்வன்சி எல்லாம் மைனஸில் போகும். ஏன்னா அது வந்து நேச்சுரலாகவே அதோடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்சஸே வந்து ரொம்ப ப்ளோனப்பாக இருக்கும். அதெல்லாம் கட் பண்ணுவோம். இப்போது நீங்கள் ஒன்றும் நல்லா விளங்கிக்கணும், ரொம்ப ஹைஸ் ஏற்றுறதுனால ரொம்ப குவாலிட்டியான சவுண்டு, லோவை வந்து ரொம்ப அன்பிளசன்ட் லெவல்ஸ்க்கு ஏற்றுன உடனே ரொம்ப நல்ல சவுண்டு கிடைக்கும்னு நினச்சிடாதீங்க. த ட்ரூத் இஸ் யூ நீட் டு நோ வாட் யுவர் சிஸ்டம் கேன் ஹேண்டில். ஃபார் எக்ஸாம்பிள்,
இப்போ நான் வந்து மைக்ஸ்க்கு வந்து இதை வந்து வச்சுருக்கேன். இது வந்து எங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட் ஸ்பீக்கர்ஸ், வெளியில் போகும்போது உங்களுக்கு லைவில் போகும்போது கூட ஓரளவுக்கு க்ளீனாக இருக்கும். சிக்னல் வந்து ரொம்ப க்ளீனாக கேட்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அதிகமான ஃப்ரீக்வன்சிஸ், அதிகமான லெவல்ஸ் வந்து ஏற்றாத நீங்கள் நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க. நிறைய பேர் அதை எழுதுறீங்க, உங்கள் சவுண்ட் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, எதுலேயுமே ஜாஸ்தியாக இல்லைன்னு எழுதுறீங்க. அது ஏன்னு சொன்னால் பிகாஸ் ரொம்ப சர்க்கம்ஸ்பெக்டாக நாங்கள் எங்களுடைய ஃப்ரீக்வன்சிஸ் யூஸ் பண்ணுவோம். இன்ஃபேக்ட் நீங்கள் பெரிய பெரிய மிக்சிங் இன்ஜினியர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த EQ செக்ஷனே ரொம்ப யூஸ் பண்ணவே மாட்டாங்க. நிறைய வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். அப்படியே சிஸ்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளாட்டாக வச்சுருப்பாங்க. கெயினை கரெக்டாக செட் பண்ணுவாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து வர்ற நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி அப்படியே யூஸ் பண்ணி ரொம்ப அதிகபட்சமாக நிறைய இன்ஜினியர்ஸ் நான் படித்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஆக்சுவலி கட் டவுன் த ஃப்ரீக்வன்சிஸ். தேவையில்லாத ஃப்ரீக்வன்சிஸை கட் டவுன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து உண்மையாக கேட்டிங்கன்னா இதுவே எனக்கு வந்து லோ எண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் என்னுடைய டேஸ்ட்டுக்கு. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, என் ஐடியல் செட்டிங் எனக்காக நான் செட் பண்ணும்போது நான் வந்து இதோ சும்மா உங்களுக்கு சாம்பிளுக்காக தான் இந்த மைக் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் வந்து லோ கட் வந்து இதில் வந்து லோ ஃப்ரீக்வன்சி 100K வச்சுருக்காங்க. நான் ஆக்சுவலாக 100K கம்மி பண்ணுவேன் நான். ஸோ நான் வந்து ஐ வுட் ரேதர் கோ வித் திஸ். இப்போ என் செட்டிங் பார்த்தீங்கன்னா லோ வந்து நான் ஒரு ஒரு 10 dB கம்மி பண்ணியிருக்கேன். மிட்டை வந்து விச் இஸ் 2.5K அதையும் 10 dB கம்மி பண்ணியிருக்கேன். ஹைஸை மட்டும் வந்து இப்போ எனக்கு தெரில ஆக்சுவலாக என்னால் ஜட்ஜ் பண்ண முடியல. பிகாஸ் எங்களுடைய மானிட்டர்ஸ் வந்து வேறு செட்டப்பில் நாங்கள் வச்சதுனால இது வந்து கரெக்டான ஃப்ரீக்வன்சி அது கொடுக்குதா தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் நான் கேட்கக்கூடிய வரைக்கும் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வச்சுருக்கேன் நான் நினைக்கிறேன். இட்ஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங். ஹோப்ஃபுல்லி ஐம் ரைட்டில் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது ஹைஸ். ஆக்சுவலாக இந்த லெவலில் வச்சா இன்னும் ப்ளசண்ட்டாக இருக்குது. கரெக்டாக உள்ளே வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து நாங்கள் மிக்சர்ஸ்க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வச்சு இப்போ ஆக்சுவலாக நான் என்ன என் செட்டிங்கை பாருங்களேன். இது ஓகேவா இருக்கா? இந்த செட்டிங் வந்து உங்களுக்கு க்ளீனாக இருக்கா? ஹைஸ் இன்னும் வேணுமா? ஓகே. இப்போ நான் எவ்வளோ தான் ஏற்றிருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக கூட வைக்கல. இதுதான் ஃபுல்லாக வைக்கிறது. ஐ டென்ட் டேக் இட் ஃபுல். நான் எவ்வளோ வச்சுருக்கேன்னா ஒரு இப்போ ஆக்சுவலாக கிளாக் வைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 60-70% அதுக்கு மேலே ஏற்றல. பட் இட் கிவ்ஸ் யூ வெரி க்ளீன் சிக்னல். அப்போ இந்த மாதிரி இப்போ கீபோர்ட்ஸ்க்கு எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீபோர்டில் வந்து நான் 80 Hz ஓப்பன் பண்ணிட்டேன். யூ ஆர் கெட்டிங் எ வெரி ப்ளசன்ட் சவுண்ட். ஆனால் நான் வந்து லோ ஃப்ரீக்வன்சி ஏற்றவே இல்லை. அந்த தம்பு வரணும்னு ஏற்றவே இல்லை. நான் வந்து லோ ஃப்ரீக்வன்சி சென்டரில் வச்சுருக்கேன், மிட்டையும் சென்டரில் வச்சுருக்கேன். ஹை ஃப்ரீக்வன்சி மட்டும் ஒரு 10% ஏற்றிருக்கேன். ஒரு 10 dB ஏற்றி விட்ருக்கேன், அவ்வளோதான். பட் யூ கேன் கெட் தட் அமேசிங் சவுண்ட். ஸோ இது இட்ஸ் ஆல்சோ டிபெண்ட் ஆன் யோர் ஸ்பீக்கர்ஸ். இது பாருங்கள், இப்போ உங்கள் ஸ்பீக்கருக்கு போனீங்கன்னா அந்த ஸ்பீக்கரில் வந்து அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், உதாரணமாக நீங்கள் யமஹாவாக இருக்கலாம், அல்லது மேக்கியாக இருக்கலாம், அல்லது நல்ல ப்ரொஃபஷ்னல் ஸ்பீக்கர்ஸாக இருக்கலாம். ஒவ்வொரு ஸ்பீக்கரும் வந்து அது ஹேண்டில் பண்ணக்கூடிய ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து ஒரு சாதாரண சின்ன ஒரு 12 inch ஸ்பீக்கரை 10 inch ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சப் ஊஃபரில் இருக்கிற எஃபெக்ட் வரணுன்னா அதெல்லாம் வராது. பிகாஸ் அதுக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்கும். இப்போ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அதிலே வந்து அந்த ஸ்பீக்கருடைய நீங்கள் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதிலே போட்டிருப்பாங்க அந்த ஸ்பீக்கர் எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் வேலை செய்யும்னா சம்வேர் அரவுண்ட் 50 Hzலேருந்து அது வந்து 13 kHz அல்லது 16 kHz வரைக்கும் தான் அது ஒர்க் ஆகும், அல்லது 20 kHz அப்படின்னு காட்டியிருப்பாங்க. அப்படின்னா அந்த ஹார்ன் வந்து அவ்வளோதான் ஃப்ரீக்வன்சி ஹேண்டில் பண்ணும், அந்த ஊஃபர் வந்து அவ்வளோதான் ஃப்ரீக்வன்சி அதை ஹேண்டில் பண்ணும். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல கேட்ட ஒரு சவுண்டை வந்து ஒரு சின்ன ஒரு 2-way ஸ்பீக்கரில் எனக்கு அந்த எஃபெக்ட் வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் பேஸை ஏற்றிக்கிட்டே போனீங்கன்னா யூ ஆர் நாட் கெட்டிங் த டிசைரபிள் சவுண்ட், யூ ஆர் ஒன்லி டிஸ்ட்ராயிங் த சவுண்ட். அதனால் அந்த ஸ்பீக்கருடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ரேஞ்சை ஏற்ற முடியுமே தவிர நீங்கள் அதில் வந்து நீங்கள் திருப்தியாக இருக்கணும். ஏன்னா இப்போ பாருங்கள், இப்போ நாங்கள் தம்ப் யூஸ் பண்ணுறோம். இந்த தம்ப் வந்து நாங்கள் வந்து அதுக்கு அனுப்புகிற ஃப்ரீக்வன்சிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 120 Hz அண்ட் அபவ், 120 Hz அண்ட் அபவ், அதுக்கு மேலே உள்ளது தான் நாங்கள் மேக்கிக்கு அனுப்புகிறோம். ஆனால் அதுக்கு கீழே இருக்கிற ஃப்ரீக்வன்சி எப்படி அங்கே ஹேண்டில் பண்ணுறீங்க? இப்போ வந்து அந்த 40K 50K அந்த லோ எண்ட் தம்ப்பு, கிக் ட்ரம் இதெல்லாம் எப்படி கொண்டு வரீங்கன்னா அதுக்கு தனியாக சப் ஊஃபர்ஸ் தனியாக வச்சுக்கிறோம். ஸோ சப் ஊஃபர்ஸுடைய ரேஞ்ச் என்ன இருக்குன்னா 30 Hz அல்லது 40 Hzலேருந்து அந்த லோ எண்டு 40 Hzலேருந்து அவங்க 100-120 ரேஞ்ச் வச்சுருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு ஹை எண்ட் சிப்லன்ஸ்லாம் கேட்காது. ஸோ அந்த லோ எண்ட் ஃப்ரீக்வன்சிஸை அதில் டைவர்ட் பண்ணுறதுனால you are getting a balanced sound. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா உங்களுக்கு? hopefully you are understanding. okay, இது வேணும்னா நீங்க போய் படிங்க, அதுல போய் you can learn these tricks and techniques. okay, so இந்த EQs இதை வந்து கொஞ்சம் டிஸ்க்ரீட்டா யூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா? இப்போ நிறைய இருக்கு, நான் டைம் ஆயிடுச்சு எனக்கு. I've got only few minutes to go. இப்போ அவங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் காட்டினாங்க. I hopefully think this is a screenshot of the mixer, right? நம்ம மிக்சருடைய ஸ்க்ரீன்ஷாட் அது. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி, இது எந்த சேனல் இது? மைக்கா? ஹெட்செட் மைக்குடைய EQ எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். லோ ஃப்ரீக்வன்சியை ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க, விச் இஸ் லைக் 114
140. என்ன இது கட் பண்ணியிருக்கீங்க? 144 ஹர்ட்ஸுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து ஃபுல்லாகவே கீழே என்ன பண்ணிட்டாங்கன்னா கட் பண்ணிட்டாங்க. 144 டோட்டலாக கட் பண்ணிட்டாங்க. அது வந்து HPF, ஹை பாஸ் ஃபில்டர்னு சொல்லி கீழே கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஐ திங்க் வி ஆர் ஈவன் கட்டிங் டவுன் இன் அதர் ஃப்ரீக்வன்சிஸ் ஆல்சோ. நீங்கள் அதை உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஹைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 dB தான் ஏற்றிருப்பாங்க. 1 dB, ஒரு 1.5 dB தான் ஹைஸ் வந்து ஏற்றிருப்பாங்க. பட் யூ கெட் தட் ப்ளசன்ட் சவுண்ட். தேவையான அளவு அந்த மைக்ஸுக்கு ஏற்ற மாதிரி சவுண்டை வந்து மேனேஜ் பண்ணுறேன். ஸோ இதனால் வந்து நீங்கள் நினைக்காதீங்க ஹைஸ் வந்து நிறைய ரேஞ்ச் இருக்கணும்னு ஃபுல்லாக திருப்பணும் அப்படின்னு நினைக்காதீங்க. யூ வில் just spoil the sound. Okay, so this is how you basically manage the sound. So எல்லாத்துக்கு மேல வந்து listen to the mix. நீங்க போட்டு உங்க ஸ்பீக்கர்ஸ்ல கேட்டு பாருங்க எப்படி இருக்கு, அது வந்து பேலன்ஸ்டா இருக்கா, நல்லா இருக்கா, ஏதாவது ஒரு ஃப்ரீக்வன்சி ரொம்ப ஹார்ஷா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அந்த ஃப்ரீக்வன்சிஸை கட் ஆஃப் பண்ணுங்க. கட் ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன், which is இப்போ இந்த மாதிரி ஒரு மிக்சரில் வந்து we have something called effects. ஓகே, எஃபெக்ட்ஸ்ன்றது வந்து இன்டர்னல் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இப்போ இந்த MG12XUன்றதுல வந்து தே ஹேவ் அன் இன்டர்னல் ப்ராசஸர், தே கால் இட் SPX, டிஜிட்டல் மல்டி எஃபெக்ட் ப்ராசஸர்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஐ திங்க் அபவுட் 24 எஃபெக்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஹால் ரீவர்ப்ஸு, பிளேட்ஸு, டிலே அண்ட் ரீவர்ப், டிஸ்டார்ஷன், அதுக்கப்புறமா தேர் யூஸிங் கோரஸ் எஃபெக்ட்ஸ், ஃபேஸர், ஃப்ளாஞ்சர் எஃபெக்ட்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து இப்போ நாங்கள் இதில் வந்து இப்போ நீங்கள் கேட்குறது என்னன்னு சொன்னால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஐ ஹவ் ஸ்விட்ச்ட் ஆன் ஹால் ரீவர்ப் வந்து நான் ஹால் ரீவர்ப் 2 அப்படின்றத இதில் நான் ஆன் பண்ணியிருக்கேன். அந்த ப்ரோக்ராமில் போயிட்டு இதில் பெராமீட்டரை வந்து சென்டரில் வச்சுருக்கேன். ஐ புட் இட் அட் 50%. அண்ட் தென் என்னுடைய எஃபெக்ட் சென்டை வந்து ஐ ஹவ் ஜஸ்ட் கிவன் 10% ஆஃப் த எஃபெக்ட்ஸ் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பட் யூ வில் பி ஏபிள் டு see that it is not too much of reverb, it is not too dry. சில பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா நிறைய சர்ச்சஸில் ஆன்லைனில் கூட நான் கவனிக்கும் போது they keep the reverb like this, praise the Lord, hallelujah. இந்த மைக் அப்போ வேலை செய்யுது எதுப்பா? ஓ சாரி சார். ஓகே, இப்படி யூஸ் பண்ணலாம். இயேசுவே, praise you Jesus, hallelujah, hallelujah. What you're doing is you're just spoiling the whole sound. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் அளவுக்கு அதிகமாக எஃபெக்ட்ஸை ஓப்பன் பண்ணாதீங்க. பி ரியலிஸ்டிக். சி இது ஆக்சுவலாக இது என்ன எமுலேட் பண்ணுதுன்னா இங்கே பாருங்கள், ஐ எம் இன்சைட் அ சர்ச், இட்ஸ் அ பிக் ஹால், பட் இங்கே வந்து டோட்டலாக ட்ரையாக இருக்குது. அதாவது நான் வந்து ஹவுஸ் ஸ்பீக்கர்ஸ் எதுவுமே ஆன் பண்ணல, வெறும் மானிட்டர்ஸில் வச்சு மட்டும்தான் ரொம்ப கம்மியாக வால்யூம் வச்சு பண்ணுறோம். ஸோ டோட்டலாக ட்ரையாக இருக்குது. இப்போ கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப ட்ரை சவுண்டாக இருக்கிறதுனால வி வாண்ட் டு எமுலேட் த ஹால் அட்மாஸ்பியரை எமுலேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணோம். ஆனால் அதை வந்து யூஸ் இட் இன் வெரி வெரி மைல்டு வே. ஃபாஸ்ட் நம்பர்ஸில் கொண்டு போய் உதாரணமாக தூதித்து பாடிடப்பா ஏதோ கிணத்துக்குள்ளேருந்து பாடுற மாதிரி இருக்கும். ஒரு பெரிய ஹால்குள்ளேருந்து தனியாக பாடினா எப்படி இருக்கும்? இட்ஸ் நாட் ரியலிஸ்டிக். அதே இது வந்து ஒரு ஸ்லோ நம்பர் இருக்குது. உதாரணமாக இப்போ நான் இதே பாட்டை வந்து இப்போ இன்னொரு பாட்டு நான் சொல்கிறேன், ஸ்லோ நம்பர் வரும்போது யூ கேன் ரைஸ் த ஹால் எஃபெக்ட்ஸ் லிட்டில் பிட். ஸோ இட் ஜஸ்ட் கிவ் த ஸ்ப்ரெட். ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தைக்கு கேப் இருக்கிற அளவுக்கு நான் மெதுவாக கொஞ்சம் ரைஸ் பண்ணேன்னா இட் வில் கிவ் அ நைஸ் வார்ம் ஃபீலிங். ஸோ எஃபெக்ட்ஸை வந்து ரொம்ப சர்க்கம்ஸ்பெக்டாக என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப அதாவது எஸ்பெஷலாக ஸ்பீச்சில் வந்து அதிகமான ரீவர்பு, அதிகமான டிலே. இப்போ நம்ம ஊரில் வந்து எதுவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கிறது தான் நல்லா இருக்கும்னு வாங்க. அதாவது பேசினா கூட எக்கோ வைப்பான்னுவாங்க. என்ன எக்கோன்னா ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் லார்ட். இது வந்து என்னமோ ரொம்ப அழகு சேர்க்குதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதனால சில பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தொடர்ந்து பேசிட்டு, உதாரணமாக பாருங்களேன், இதில் ஒரு டிலேன்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஐ திங்க் இட் இஸ் இன் 12. இதில் போயிட்டு லெட்ஸ் சே செக் 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 செக். எத்தனை பேர் இந்த மாதிரி சவுண்ட் சிஸ்டம்ல கேட்டிருக்கீங்களா? மீட்டிங்ஸ்ல கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் மகனே. ஆனா நிறைய பேர் இதை விரும்புறாங்க. ஏத்து ஏத்து ஏத்து, எக்கோ ஏத்து, எக்கோ ஏத்து, எக்கோ வை, எக்கோ வை. எதுக்கு எக்கோ வைக்கணும்? யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ நான் இப்படி வச்சு பேசுறேன். See the problem? See, that's why effects வந்து it is only there to beautify the sound, emulate ஓரளவுக்கு ரியாலிட்டியை வந்து எமுலேட் பண்ணமே தவிர ரொம்ப அன்நேச்சுரல் சவுண்ட்ஸை கொண்டு வந்தீங்கன்னா யூஆர் ஜஸ்ட் ஸ்பாயிலிங் த ஹோல் திங். ஆல்ரைட், ஸோ திஸ் இஸ் பேசிக்கலாக எப்படி மிக்ஸை யூஸ் பண்ணணும். நான் நினைக்கிறேன் நிச்சயமாக சின்ன சர்ச்சஸ்க்கு இது வந்து ஒரு பெரிய ட்ரைனிங்காக இருக்கும். நான் நிச்சயமாக நம்புகிறேன். இட் வில் ட்ரான்ஸ்ஃபார்ம் யுவர் சவுண்ட். நீங்கள் எஸ்பெஷலாக ஆன்லைனில் உங்களுடைய சர்வீசஸை புதுசாக போட்டவங்க கூட இதை மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இதுலேருந்து உங்கள் சவுண்ட் கார்டுக்கோ உங்கள்
சிஸ்டம்குள்ளேயோ நீங்கள் வந்து சவுண்டை கொண்டு வரும்போது கூட பி வெரி கேர்ஃபுல். எதுலேயுமே கிளிப் ஆகாமல் பார்த்துக்கிடுங்க. எந்த சிக்னலும் கிளிப் ஆகக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி கெயினை வந்து கெயின் ஸ்டேஜிங் பண்ணுங்கள். அது மாதிரி வெளியில் போகும்போது உங்கள் சவுண்ட் கார்ட்லேயும் கிளிப் ஆகக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி கெயின் ரெடியூஸ் பண்ணுங்கள். ரெடியூஸ் த கெயின். அங்கே ரெடியூஸ் ஆகலையா அதுக்கு ஒரு மாஸ்டர் வந்து கம்மி பண்ணுங்கள். ஒருவேளை அது மாஸ்டர் வழியாக உங்கள் சவுண்ட் வெளியே போகலன்னா அதுக்குன்னு தனியாக வந்து யூ கேன் ஹேவ் மானிட்டர் அவுட், குரூப் அவுட்னு இருக்கும். அந்த அவுட்டை வந்து இண்டிபெண்ட்டாக வெறும் அதுக்காக வைங்க. நெவர் கிவ் பர்மிஷன் டு கிளிப். கிளிப் பண்ணிட்டீங்கனாலே உங்கள் சவுண்ட் வந்து பயங்கர டிஸ்டார்டட் ஆகிடும். அது வந்து ரொம்ப அன்பிளசண்ட்டாக மாறிடும். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹோப்ஃபுல்லி யூ லேர்ன் சம்திங் டுடே. உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்துச்சு நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க, அங்கிள் ஹவு டு லெவல் த வால்யூம் ஆஃப் த கீபோர்ட் அண்ட் மைக் இன் யமஹா மிக்சர். சரி, நல்லா கவனிங்க. இப்போ வந்து இந்த யமஹா மிக்சரில் இருக்கிற அளவுக்கு யூ டோன்ட் ஹாவ் அ வெரி குட் ப்ரீஆம்ப் இன்சைட் த யமஹா கீபோர்ட். அது வந்து சும்மா வந்து கரியோகே சிங்கிங்காக வச்சுருக்காங்க. அதை மெயின் மைக்காக தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. இப்போ அதில் வந்து சில இந்த வாட் யூ கால் தட் ஹார்மனைசிங்லாம் உள்ளே இருக்குது. ஹார்மனி இருக்கிறது நிறைய பேர் அதை போட்டு ஹார்மனி பாடுவாங்க. ஓகே, நாங்களும் பண்ணியிருக்கோம் ஆரம்பத்தில். பட் உங்களுக்கு நல்ல குவாலிட்டி வேணும்னா டோன்ட் டூ தட். அதுவும் நீங்கள் மெயின் வோக்கலிஸ்டாக இருந்தால் அதில் போய் கை வைக்காதீங்க. ஏன்னா அது வந்து இட் வில் நாட் கிவ் யூ த குட் குவாலிட்டி ஆஃப் சவுண்ட். வீட்டில் இருக்கும்போது சும்மா பார்த்துக்கலாம். ஆனால் அதுலேயும் நான் சொன்னது போல் மறந்துடாதீங்க, நீங்கள் பேசும்போதே நீங்கள் அந்த மைக்கை வந்து நீங்கள் டேரெக்டாக கீபோர்டில் கனெக்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து இப்போ உதாரணமாக இதில் மைக் செட்டிங்னு ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் பேச ஆரம்பித்தோடனே அதில் சிக்னல் லைட் வரும்ல, அந்த சிக்னல் லைட் வந்து ஆரஞ்சு ஃபஸ்ட்டு க்ரீன் இருக்கும், அப்புறமா ஆரஞ்சு ஆகும், ஆரஞ்சுலேருந்து ரெட் ஆகும். நீங்கள் வால்யூம் ஏற்ற அப்போது அந்த ரெட்டுக்கெல்லாம் போகிறத பார்த்தீங்கனாலே இட் பிகம்ஸ் வெரி அன்பிளசன்ட். அப்போ நீங்கள் என்ன பண்ணால் பின்னாடி வந்து கெயின் நாப்னே ஒன்று இருக்கும் அந்த இன்புட்லே, அந்த நாபை கம்மி பண்ணுங்கள். அதில் கம்மி பண்ணி இது வந்து பீக் ஆகாத மாதிரி பார்த்துக்கிட்டுங்க. இதில் பீக் ஆகாமல் வச்சுட்டு உள்ளே போய் மிக்சரில் நீங்கள் என்ன பண்ணலான்னா வால்யூமை வந்து ரீஸ் பண்ணுங்கள். அதில் போய் நீங்கள் வால்யூமை மைக் வால்யூம்னு இருக்கும் பார்த்தீங்களா, மிக்சரில் போனீங்கன்னா யூ வில் ஹேவ் இங்கே பாருங்கள், இங்கே மைக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் போய் ஏற்றிக்கலாம். யூ கேன் ரைஸ் த மைக் வால்யூம். இன்னும் கூட அதில் நினைக்கிறேன் தே ஹேவ் சம்திங் கால்ட் மைக் செட்டிங்லாம் இருக்கும். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு டைம் ஆகிடுன்னு சொல்லிட்டு நான் உள்ளே போல. பட் தேவ் காட் சம்திங் கால்ட் மைக் செட்டிங். அதில் வந்து யூ கேன் ஆட் எஃபெக்ட்ஸ், யூ கேன் ஆட் வாட் எவர் யூ வாண்ட். ஓகே, ஈக்யூஸ்லாம் அதில் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் செட் பண்ணிக்கலாம். ஏன்னா வெளியே வரும்போது ஒரே மாதிரி ஈக்யூவாக இருக்கும். ஸோ அது ரொம்ப ஹெச்எஃப் ஜாஸ்தி ஆகிடும், அதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் ஹவ் யூ ப்ளே. பட் தட்ஸ் நாட் மென்ட் ஃபார் ப்ரொஃபஷனல் யூஸ், இட்ஸ் நாட் மென்ட் ஃபார் லைவ் யூஸ். ஓகே, வாட் இஸ் யுவர் மைக்ஸ் பிராண்ட் பாஸ்டர்? ஓகே, இப்போ நாங்கள் வந்து ஹெட்செட்டுக்கு யூஸ் பண்ணுற மைக் வந்து இட் இஸ் கால்ட் டிபிஏ. ஓகே, டிபிஏ அப்படின்ற மைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த இண்டஸ்ட்ரி. இன்னைக்கு ரெண்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒன் இஸ் டிபிஏ, அனதர் ஒன் இஸ் கண்ட்ரிமேன். இது ரெண்டு யூஸ் பண்ணுறோம். நாங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாடியூல் வந்து மாடல் வந்து கார்டாய்ட் மாடல், நாட் தி ஆம்னி. ஆம்னின்றது எல்லா சவுண்டையும் பிக்கப் பண்ணும். கார்டாய்ட் யூஸ் பண்ணுறதுனால லவுட் மானிட்டர்ஸ் வச்சா கூட இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கேட்குற இந்த மைக் வந்து இட் இஸ் பேசிக்லி டிபிஏ மைக். திஸ் இஸ் வாட் நீங்கள் வந்து பென்னி ஹின் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே இந்த மைக் தான் யூஸ் பண்ணுறது நீங்கள் பார்க்கலாம். இன்டர்நேஷ்னலி வெல் நோன் அண்ட் வெரி பாப்புலர். ஓகே, வெரி எக்ஸ்பென்சிவ் ஆல்சோ. ஓகே, ஆல் ரைட். பாஸ்டர், வி ஹேவ் வயர்லெஸ் மைக். விச் இன்புட் இஸ் ரெக்கமெண்டட் டு கனெக்ட் ஆன் திஸ் மிக்சர்? ஓகே, வயர்லெஸ் மைக் வந்து உங்களுக்கு ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர் இருக்குல்ல. இப்போ உங்கள் மைக் வந்து டிரான்ஸ்மிட்டர், நீங்கள் வச்சிருக்கிறது வந்து ரிசீவர். அந்த ரிசீவரில் பின்னால் வந்து XLR அவுட்புட் இருக்குமான அந்த XLR அவுட்புட் எடுத்து நீங்கள் உள்ளே கொடுத்துருங்க. give it in the XLR input in the mixer itself. Okay, அந்த ரிசீவர் இருக்கு பாத்தீங்களா, அதுல கூட கெயின் இருக்கும். அதுல வந்து நீங்க பாடும்போது பாத்தீங்கன்னா அதுல கூட கிளிப் ஆகும் சில தடவை. அப்படி கிளிப் ஆகுதுன்னா அந்த கெயினை கம்மி பண்ணுங்க. அதுலேயே அந்த சோர்ஸ்லேயே வந்து க்ளீன் பண்ணுங்க, சோர்ஸை வந்து க்ளீன் பண்ணுங்க. ஓகே, வாட் டு டூ இஃப் யூ ஹேவ் டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீக்கர்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ நாட் ரெக்கமெண்டட், யூஸ்வலாக நாட் ரெக்கமெண்டட். நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரே பிராண்டாக போனீங்கன்னா ஒரே சவுண்டிங் எல்லா இடத்துலையும் இருக்கும். இனிமேல் நீங்கள் வாங்கும் போது அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க, ஒரே ஸ்பீக்கரை வாங்க ட்ரை பண்ணுங்க. அப்படி டிஃப்ரெண்டான ஸ்பீக்கர்ஸ் இருக்குமானா ஒரு ஈக்குவலைசர் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுங்க. எல்லா ஸ்பீக்கர்ஸும் ஒரே மாதிரி ஈக்யூ ரேஞ்சில் வர மாதிரி மேட்ச் பண்ணி அதை லெவல் பண்ணிட்டு அம்மா தென் ஜஸ்ட் பிரிங் இட் அவுட். ஓகே, நாங்களும் ரெண்டு விதமான ஸ்பீக்கர்ஸ் வச்சிருக்கோம். ஒரு பக்கம் மேக்கி இருக்கு, இன்னொரு பக்கம் பெரிஞ்சர் ஸ்பீக்கர்ஸ் கூட யூஸ் பண்றோம். அப்போ பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால சில சாய்ஸஸ் எடுக்க வேண்டியது. பட் எங்களுக்கு டிஜிட்டல் மிக்சர் இருக்கிறதுனால டிஜிட்டல்லே நாங்கள் என்ன பண்றோம்னா அவுட்புட்ஸ் ஒவ்வொன்றுக்கும் ஈக்யூ இருக்கிறதுனால ஈக்யூவை வந்து என்ன பண்றோம்னா
நாங்கள் இது பண்ணுறோம். இப்போ வந்து இதில் கம்ப்ரஸர் என்ன பாஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்றது, ஆக்சுவலாக கம்ப்ரஸர் பேசிக்கலாக என்ன பண்ணோம்னா உங்களுடைய ஹையஸ்ட் வால்யூமை வந்து இது கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு தான் கம்ப்ரஸர் யூஸ் பண்ணுறோம். இது வந்து நீங்கள் ரொம்ப லவுடாக பாடுறவங்க, ரொம்ப டைனமிக் ரேஞ்ச் இருக்கவங்க கம்ப்ரஸர்ஸ் ஓப்பன் பண்ணும்போது இட் லிமிட் த வால்யூம். அதுக்காக தான் கம்ப்ரஸர் யூஸ் பண்ணுறோம். இது ஒரு பெரிய ஸ்டடி. நான் இப்போ ஆரம்பிச்சேன்னா ரொம்ப லேட் ஆகிடும். இதுக்கு அடுத்தது உடனே ஒரு லைவ் ஒரு கன்வென்ஷனில் அப்பா பேசுகிறாங்க, அதனால் ஐ ஹேவ் டு ஜஸ்ட் குவிட் வெரி சூன். ஸோ நான் எல்லா கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண முடியல. பட் கம்ப்ரஸரை பற்றி ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் வீடியோஸ் ஆன் யூடியூப். யூ கேன் கெட் லாட் ஆஃப் ஐடியா அபவுட் கம்ப்ரஸர்ஸ். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்காப்பா? When program times echo and pan and bass and treble adjust. ஓகே, இட் டிபெண்ட்ஸ். நான் சொன்னது போல் நீங்கள் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணணும், எவ்வளோ ஈக்யூலாக வைக்கணுன்றது பேசிக்லி பேஸ்ட் ஆன் யோர் சவுண்ட் சிஸ்டம், பேஸ்ட் ஆன் யோர் ஸ்பேஸ், நீங்கள் இருக்கிற இடம், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு இடத்த வந்து நீங்கள் இடத்துல வந்து சில இடங்களில் வந்து நீங்கள் ஓவராக லோ எண்ட்லாம் தூக்குனீங்கன்னா அந்த இடம் வந்து ரொம்ப அக்கஸ்டிக்கலாக ரொம்ப போராக இருக்கும். அதில் வந்து லோ ஃப்ரீக்வன்சிஸ் ரொம்ப பில்டப் ஆகிடும் அண்ட் இட் வில் பிகம் வெரி வெரி பேட் அண்ட் சவுண்ட் ரொம்ப நாஸ்டியாக இருக்கும், கேட்கவே முடியாது, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் உங்கள் இடம், உங்கள் சவுண்டு சிஸ்டம்மு, உங்களுடைய மிக்சர், உங்கள் மைக்ஸு, அதோடைய ரேஞ்சஸ் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், அதோடைய EQ வந்து இண்டிபெண்ட்டாக நம்ம பார்க்கணும். ஹவு டு கிரியேட் ரூம் ஃபார் கீபோர்ட், பேஸ் அண்ட் ட்ரம் கிக் since both have similar frequencies. How to use side chain effectively for kick drum and keyboard bass. So usually mixers நல்ல இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை வந்து பிரிச்சிடுறாங்க. சிலதை கட் பண்ணி சிலதை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல போய் உட்காந்துரும். இப்போ நம்ம வந்து இப்போ நாங்கள் கீபோர்ட் பேஸ்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா யூஸ்வலாக வந்து வி கைண்ட் ஆஃப் ரன் இட் இன் த 80 to 100 ரேஞ்சில் அந்த இடத்த அந்த ஃப்ரீக்வன்சிஸை மாத்திரம் வி ப்ளே, மற்றதெல்லாம் கொஞ்சம் கட் ஆஃப் பண்ணுறோம். அதே இது வந்து மிக்ஸ் நம்ம கிக் ட்ரமுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா வி ஓப்பன் அப் மோர் த லோ எண்ட், அதை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ரெண்டுமே கிளாஷ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வி ஆர் ஏபிள் டு யூஸ் தட். ஓகே, how to set up audio for a church which is not having proper acoustic and a hall which has a lot of reverb and echo. Reduce the volume. அதாவது நீங்கள் ஒரு ஸ்பீக்கரில் போட்டு ஒரு சவுண்ட் நீங்கள் பேசுகிறீங்கன்னா மேக் ஷுர் நீங்கள் பேசுறது வந்து அந்த ஹாலில் கடைசி ஆள் வரைக்கும் கேட்குதா, அவங்களுக்கு விளங்குதா, அந்த சவுண்டு போதும். நீங்கள் 10வது தெருவுக்கு சவுண்ட் வைக்காதீங்க சர்ச்சுக்குள்ளே உட்காந்துட்டு, அன்னெசரி. சில சர்ச்சஸ் பார்த்துருப்பேன், ஒரு 50 அடி தான் சர்ச் இருக்கும், ஆனால் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 3-way ஸ்பீக்கரை ஒன்று வச்சு போட்டு காதை கிளிக்கிற மாதிரி வால்யூம் வைப்பாங்க. அந்த நடத்துகிறவங்களும் வர்ஷிப் volume away. See, there are only 50 people sitting inside. Why do you need so much of volume? நீங்க எங்க சர்ச்சஸ்லாம் வந்தீங்கன்னா நான் சொல்றேன் பாருங்களேன், இது வரைக்கும் there is no history of clipping in any speaker. இன்ஃபேக்ட் எங்களுடைய ஸ்பீக்கர்ஸ் உடைய 50% ஆஃப் வால்யூம் தான் நாங்கள் வந்து கொடுக்குறோம். எங்களால் டிரைவ் பண்ண முடியும், we don't drive. கேட்குதா எல்லாருக்கும், நம்ம பேசுறது விளங்குதா, அது போதும். நான் ஸ்டேஜுக்கு வந்த உடனே ஒன் ஆஃப் த சிக்னல்ஸ் நான் வந்து மிக்சிங் பண்ணுறவங்களுக்கு நான் காமிக்கிறது என்னன்னா ரெடியூஸ்ன்னு சொல்லிட்டே இருப்பேன். மானிட்டர்ஸ் கூட எனக்கு கேட்குதா, அது போதும். அதிகபட்சமாக காதை கிழிக்கிற மாதிரி மானிட்டர்ஸ் கம்மி பண்ணுங்க. சவுண்ட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். நீங்கள் வந்து சரியான சவுண்டை வந்து நீங்கள் ரொம்ப ஓவராக நீங்கள் கேட்டு பழகிட்டீங்கன்னா இட் கேன் ஆக்சுவலி டேமேஜ் யுவர் இயர் ட்ரம்ஸ். உங்களுடைய ஆடியன்ஸும் வந்து ரொம்ப சவுண்டுக்கு எக்ஸ்போஸ் ஆனாங்கன்னா they will become very tired, they can become sick, some of them even can die of a heart attack. It's real, I'm telling you. அதனால சவுண்டை ரொம்ப யூஸ் பண்ணாங்க. இட் இஸ் எனர்ஜி. ஓகே, இட் இஸ் எனர்ஜி. அதனால அந்த எனர்ஜியை வந்து ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. டோன்ட் ஓவர் டூ இட். அந்த டிபி லெவல்ஸில் மெயின்டைன் பண்ணுங்க. கேன் யூ சஜஸ்ட் வயர் மைக்ரோஃபோன் பிராண்ட்ஸ் அண்ணா? ஓகே, லெட் இட் பி த லாஸ்ட் கொஸ்டின். ஹோப்ஃபுல்லி நாங்கள் வந்து ஐ ஆம் அ ஃபேன் ஆஃப் ஷியோர் மைக்ஸ். ஸோ எல்லாமே ஷியோர் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது, எல்லாமே ஷியோர். எங்களுடைய கார்ட்லெஸ் மைக்ஸ் எல்லாமே வித்தவுட் டிஃப்ரென்ஸ் எல்லாமே ஷியோர். வி ஹேவ் பீட்டா 58s, வி ஹேவ் பீட்டா 87, இதெல்லாம் எல்லாமே ஷியோர். இப்போ நீங்கள் இங்கே யூஸ் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் SM58 யூஸ் பண்ணுறோம், வேர்ல்ட் கிளாஸ். அதே போல் தப்லாக் யூஸ் பண்ணுறதும் வி ஹேவ் SM57, அதுவும் எல்லாமே ஷியோர். கிக் ட்ரம்ல யூஸ் பண்ணுறது ஐ திங்க் இட் இஸ் பீட்டா 52A நினைக்கிறேன், பீட்டா 52A, தட்ஸ் அ கிக் ட்ரம் மைக். ஸ்னேருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் பீட்டா 57A மைக்ஸ் யூஸ் பண்ணுறோம். And crowd mics எல்லாமே we use Audio Technica because it work cheaper for me but it's very good quality. எங்களுடைய overhead micsலாம் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ சில பேர் சைனைசர் ரொம்ப விரும்புவாங்க. if you want Sennheiser you can go. Sennheiser is a world class brand. இப்போ எங்கள் ஹெட்செட் மைக்ஸ் எல்லாமே வந்து DPA
அப்படின்ற பிராண்டு. இந்தியாவில் வந்து அன்சாட்டான ஒரு கம்பெனி வந்து அதை சேல் பண்ணோம். இட்ஸ் குவைட் ஆஃப் எக்ஸ்பென்சிவ், ஓகே, பட் வெரி குட் குவாலிட்டி. கண்ட்ரி மேன் ஒன்று இருக்குது, அது நாங்கள் முன்னாடி யூஸ் பண்ணுறோம். பட் இட் இஸ் ஆல்சோ வெரி குட் மைக்ரோஃபோன். சிலர் ரொம்ப விரும்பி அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் த கைண்ட் ஆஃப் பிராண்ட்ஸ் தட் கோ அரவுண்ட் அண்ட் யூனோ it really is used in churches. So hopefully we are able to answer all the questions. வேற questions எது இருக்காப்பா? எது இருக்கா? மைக்ரோஃபோன் பிராண்ட்ஸ் பற்றி கேட்டிங்க. ஓகே, மிக்சர் வந்து இப்போ நீங்கள் படத்தில் பார்த்தது, திஸ் இஸ் த மெயின் மிக்சர். நாங்கள் இப்போதைக்கு யூஸ் பண்ணுற மிக்சர் இதுதான். பட் இன் த ஃபியூச்சர் வி வாண்ட் டு ரியலி க்ரோ பியாண்ட் திஸ். பட் இப்போதைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப என் சவுண்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்ச மிக்சர் அது மாறிடுச்சு. ஐ ரியலி லவ் த சவுண்ட் ஆஃப் தட் மிக்சர், M32 மைடஸ். ஸோ அதை வச்சுட்டு வி ஹேவ் டிஜிட்டல் ஸ்னேக்ஸ், அதை வச்சு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் வேர் வி ஸ்டாண்ட். ஓகே, ஸோ எங்களுடைய எல்லா ப்ரொடக்ஷன் எல்லாமே, ஈவன் ரீமிக்ஸ் எல்லாமே இந்த M32 தான் நாங்கள் பண்ணுறோம். எவ்ரி திங் நீங்கள் கேட்குற லைவ் சவுண்ட் எல்லாமே ரன்ஸ் த்ரூ M32. ஸோ அண்ட் இட் இஸ் குவைட் குட். எங்களுடைய இப்போ உள்ள லெவலில் பட்ஜெட்டுக்கு I think that is quite a good mixer. Very, very quality, நல்ல sounding, very good sounding mixer. All right. Did I help you out? Hopefully I did. ரொம்ப தேங்க்ஸ். நான் இப்படி டெக்னிக்கல்லாம் பேசணும்லாம் நினைக்கல, பட் திஸ் இஸ் மை பேஷன். நான் சின்ன வயசுலேருந்து ஐ யூஸ் டு ரீட் அ லாட். ரொம்ப படிப்பேன். சவுண்டு, மியூசிக்கு, ஸ்பீக்கர்ஸு, மைக்ரோஃபோன்ஸ், இதெல்லாம் யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல. பட் ஐ லேர்ன்ட் இட் மை செல்ஃப். ஒவ்வொன்றா படித்து புக்ஸ் வாங்கி படிக்கிறது, மேகசீன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி படிக்கிறது. அதுக்கப்புறமா இப்போ யூடியூப் வந்து ஒரு பெரிய இட்ஸ் அ ஹோல் வெல் ஸ்ப்ரிங். அதனால் அதில் கேட்குறது, மற்ற ப்ரொஃபஷனல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறது, சில கான்சர்ட்ஸ்க்கோ வேறு சவுண்ட் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் போய் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்லாம் பார்த்தது. பட் வி ஆல்சோ கேம் ஃப்ரம் அவுஜா சிஸ்டம்ஸ்ல தான். அந்த ஆம்பிளிஃபயர்லேயே மைக் இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் ஆரம்பிச்சு வி ஹவ் கம் டு திஸ் லெவல். தேர்ஸ் அ லாங் வே டு கோ. டெக்னாலஜி மாறிட்டே இருக்கு, அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. திங்ஸ் ஆர் பிகமிங் சீப்பர், திங்ஸ் ஆர் பிகமிங் மோர் எஃபெக்டிவ், திங்ஸ் ஆர் பிகமிங் மச் மோர் பெட்டர் இன் குவாலிட்டி. ஸோ அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்டெகிரேட் பண்ணுவோம். நீங்கள் இருக்கிற லெவலில் பிரிங் த பெஸ்ட் அவுட் ஆஃப் இட். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, எங்கள் சர்ச்சில் வென் வி ஆர் யூசிங் அஹூஜா ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா, சாக்ஸ் 115 ஒரு ஸ்பீக்கர் ஒன்று 12 inches வித் ஹார்ன். அந்த ஸ்பீக்கரை எவ்வளோ பெஸ்ட் சவுண்ட் வெளியே கொண்டு வர முடியும்னு உட்காந்து டியூன் பண்ணி வி யூஸ் டு பிரிங் இட் அவுட். அங்கே தான் ஆரம்பித்தோம் நாங்கள். ஓகே, ஆரம்பத்தில் சப் ஊஃபர்லாம் கிடையாது, இப்போ தான் வி ஹவ் இன்க்ளூடட் இட். ஸோ எது இருக்கோ இருக்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணி பில்ட் அப், அதில் பெஸ்ட்டை வெளியே கொண்டு வாங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவார்னா உங்களை பில்ட் பண்ணுவார். சரிங்களா? வயர்ட் மைக்ரோஃபோன்ஸ் என்ன யூஸ் பண்ணு கேட்டிங்க, அதுவும் ஷுவர் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். குவயருக்கு எல்லாமே நாங்கள் பெரிஞ்சர் யூஸ் பண்ணுறோம். ஐ திங்க் இட் இஸ் XM1000 நினைக்கிறேன். தட்ஸ் வாட் வி யூஸ். இட்ஸ் குவைட் குட். இட்ஸ் வெரி சீப். அதனால் அதை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நிறைய வெளில அதை ஹேண்டில் பண்ணுறது சரியாக பண்ணுறது இல்லை, கீழே பொட்டுன்னு போட்டுடுறாங்க. அதனால் எங்களுக்கு மைக்ஸ் நிறையா லாஸ் ஆகிறதுனால நாங்கள் வந்து அதுக்கு போகிறோம். பட் இட் இஸ் குவைட் குட். பேக்கிங் வோக்கல்ஸ்க்கு இட் இஸ் மோர் தென் எனஃப். ஓகே, நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணுவீங்களா? ஐ ரியலி வாண்ட் டு ஸ்டாப் வித் திஸ் வீக். பட் நான் வந்து பிளான் பண்ணுறேன். ஐ வாண்ட் டு பிரிங் இன் அ கான்ஃபரன்ஸ், ஒரு செமினார் மாதிரி, வில்லேஜஸ்லேருந்து, டவுன்ஸ்லேருந்து, மற்ற ஸ்டேட்ஸ்லேருந்து. எனக்கு நிறைய பேர் எழுதுறீங்க, அங்கிள் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, எப்படி நீங்கள் லைவ் செட்டப் பண்ணுறீங்க, எப்படி கேமரா செட் பண்ணுறீங்க. நிறைய சர்ச்சஸ் வந்து பார்த்துட்டு தான் போகிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப லோ காஸ்ட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அசந்துருவீங்க. த கைண்ட் ஆஃப் லோ காஸ்ட் சிஸ்டம் வி ஹேவ், எதுலலாம் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், எப்படி பண்ணுறோம், இதை வந்து நான் வந்து எல்லாத்தையுமே லைவ்ல நடத்தினா உங்களுக்கு புரியாது. ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு when I have a seminar or something, I will let you know. இந்த கோவிட் முடியட்டும்னு வெயிட் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் the season is done and things are getting much more safer, we want to bring you in. ஒரு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி மேபி 1 or 2 days நீங்கள் வந்து இங்கே பக்கத்தில் எங்கேயாவது தங்கி இருந்து நீங்கள் இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபுல்லாக நீங்கள் கற்றுக்கிட்டு ஹேண்ட்ஸ் ஆன், ஒவ்வொரு மிக்சரை உட்காந்து ஹேண்ட்ஸ் ஆன் ஐ வாண்ட் டு டீச் யூ. எங்களுடைய டீம் வச்சு கேமராஸ் யூஸ் பண்ணுறது, லைட்ஸ்லேருந்து எப்படி சீப்பராக பட் நல்ல குவாலிட்டியோட பண்ணலாம் அப்படின்றத we really want to teach you. But because of this கோவிட் சுச்சுவேஷனில் தான் எங்களுக்கு எதுவுமே செய்ய முடியல. we don't take the risk. ஸோ அதனால தான் தயவுசெய்து மன்னிச்சுக்கிடுங்க if you are not able to satisfy all your questions or all your requests. But do pray for us. We are praying for you. God will do great things in India, great things through our churches. ஆண்டவர் நம்முடைய ஊழியங்களை எல்லைகளை விஸ்தார. நீங்கள் சின்ன சர்ச்சாக இருக்கலாம், யூ கேன் ஷேக் த வேர்ல்ட். ஆண்டவர் உங்களை உலகத்தை அசைக்கிறவர்களாய் மாற்றி, நீங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கலாம், பட் காட் வில் கிவ் யூ கிரேஸ் அண்ட் ஃபேவர். இன்னும் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்து உங்கள் மன விருப்பங்கள், வேண்டுதல்கள், உங்கள் வாஞ்சைகள், ஏக்கங்கள். ஒரு பாஸ்டர் பையனா, சரி எனக்கு இந்த மாதிரி ஒரு கீபோர்டு எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமே, இப்படி ஒரு மிக்சர் இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி ஒரு மைக் இருந்தால் நல்லா ஆசைப்பட்டேன். நானும் ஒரு காலத்தில் இப்படி ஆசைப்பட்டு ஏங்கின காலங்கள்லாம் உண்டு. என்னப்பா, நானும் அவுஜா மைக் வச்சு தான் ஆரம்பித்தேன். பட் ஏங்கியிருக்கேன், நான் சில மிக்சர்ஸ்லாம் பார்த்து ஏங்கியிருக்கேன். கர்த்தர் என்ன வந்து இன்னைக்கு உண்மையாகவே ஆசீர்வதித்து இதெல்லாம் என் கண்ணால் காணவும் யூஸ் பண்ணவும் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் ஆண்டவர் வச்சிருக்கிறார்.
எனக்கு ஆண்டவர் செய்தார், உனக்கும் செய்வார். அதனால ஏக்கத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட கொடுத்துரு. ஆண்டவர் நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாகவே கர்த்தர் உனக்காய் செய்வார். உங்க ஊழியங்களை ஆண்டவர் விஸ்தாரமாக்குவார். உங்க ஊழியங்கள்லாம் வளரணும், பெருகணும், நல்ல குவாலிட்டியான ப்ரோக்ராமிங் வெளியே வரணும், எல்லாருக்கும் அது பிரயோஜனமா இருக்குன்னு நாங்கள் வாஞ்சிக்கிறோம், விரும்புகிறோம். இதற்கு உதவி செய்த எல்லாருக்கும் எங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. கேட்டுக்கொண்டிருந்த எல்லாருக்கும் நன்றி. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பாஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ், சர்ச்சில் உள்ள ஆடியோ வீடியோ செட்டப் பண்ணுறவங்க, இந்த டெக்னிக்கல் சைடில் இருக்கவங்களுக்கு தயவுசெய்து இந்த வீடியோவை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவங்களும் கேட்கட்டும், பயனடையட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். காட் bless you and see you again. Praise the Lord.